ஹல்லேலூயா. சரி, நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11. நம்ம ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி நம்ம எபிரேயர் 11ல் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்தோம். லாஸ்ட்டில் ஒரு 3 வீக்ஸ் ஒரு வாரம் 1ஆம் தேதி வந்துருச்சு. அதாவது சாட்டர்டே 1ஆம் தேதினால சண்டே அந்த மெசேஜ் கொடுத்தோம். ஒரு நாள் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பிரிட்டில் நம்ம ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவோம் இல்லையா, அதில் போயிட்டோம். ஸோ லாஸ்ட்டில் நோவாவோட நிப்பாட்டினோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எத்தனை பேர் வீட்டில் நோவா மாதிரி போட்லாம் போட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சிங்க? யாருமே விசுவாசத்தில் ஒரு ஸ்டெப் கூட எடுக்கல. மறந்துருச்சா உங்களை? நாங்கள் மட்டும்தான் போவோம் அப்படின்னு. நோவா தன் குடும்பத்தை என்ன பண்ணுறாரு? அவர் விசுவாசத்தினாலே ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தினார். அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற கேரக்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்லேருந்து சில வசனங்களை நம்ம படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி பார்த்ததுனால ஞாபகம் இல்லாமல் இருக்கும். படித்து பார்க்கலாம். நீங்கள் மைக் வச்சுக்கோங்க, வாங்கிக்கோங்க. 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. பைபிள் இல்லைன்னா இருக்கிறவங்க பக்கத்தில் கூட உட்காந்துக்கோங்க, இல்லை பைபிள் கூட எக்ஸ்ட்ரா அங்கே இருக்க வேணாம், வாங்கிக்கோங்க. 11ஆம் அதிகாரம் 1லேருந்து படிங்க. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். இது வரைக்கும் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? ரொம்ப நாள் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ஞாபகம் இருக்காது, ஒழிச்சிக்கிறேன். சரி, விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். எத்தனை பேர் இங்கே விசுவாசிகளாக இருக்கிறீங்க? விசுவாசம்னா அதுதான். எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் நம்புறது தான் விசுவாசம். அதுதான் அவரே நமக்கு அதை கொடுக்குறாரு. இது உலகத்தில் வேற யாராலும் செய்ய முடியாது. நம்பிக்கைங்கிறது வேற, நம்புறேன் அப்படிங்கிறது வேற. ஆனால் விசுவாசங்கிறது நம்பிக்கையின் பூரண நிச்சயம். காணப்படாத ஒன்றை நடக்கும் என்று நம்புவது, பூர்ணமாய் நம்புவது, அதுதான் என்னது? விசுவாசம். பட் நான் ஏற்கனவே இந்த வெனஸ்டே சர்வீஸ் சொன்னேன், அது 100% எப்படி இருக்கும்? பார்க்குறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத மாதிரி இருக்கும், நம்மளால் நடத்தி காட்ட முடியாததாகவே இருக்கும், தேவனால் மாத்திரம்தான் செய்யக்கூடியதாக இருக்கும், இந்த உலகத்துக்கு பைத்தியமாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். எத்தனை பேர் அந்தந்த விசுவாசத்தில் அந்த நிலைமையில் போயிட்டுருக்கீங்க? ஏதோ ஒன்றில் ஒரு பிலீவராக இருந்தால் ஏதோ ஒன்றை நம்பி போயிட்டு தான் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் போகிறதுக்குன்னா பரலோகத்தில் தான் இருக்கணும். இத்தனை பேருக்கு புரியுது? அப்போ சம்திங் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அடுத்தடுத்து போக 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 ஒரு மேலே விசுவாசம் வர வேண்டியிருக்கு, அடுத்து விசுவாசம் வேண்டியிருக்கு, அப்புறம் அதை சுதந்திரிக்கணும், அப்புறம் விசுவாசம் வரும், அடுத்து சுதந்திரிக்கணும். எல்லா கோணத்துலையும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் இது நம்மளுடைய மூச்சு போகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கும். அதுக்கடுத்து அங்கே போயிட்டோன்னா தனித்தனியாக இதெல்லாம் தேவையில்லை, அவரே நம்மளை 100% ஃபுல்லாக பார்த்துக்குருவார். அப்போ இந்த விசுவாசத்தை பற்றி இதில் எவ்வளோ ஒரு அருமையான பலன்களை கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆபேல் காயின் பார்த்தோம். ஆபேல் காயின் மாதிரி எத்தனை பேர் ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க? ஆபேல் மாதிரி
இப்போ அந்த மெசேஜ்க்கு அடுத்து என்கிட்ட சில மாற்றங்கள் இருக்குது. இப்போ நான் காணிக்க கொடுக்கணும்னு நினச்சா கூட எனக்கு அந்த ஆபேல் ஞாபகத்துக்கு வரான் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? வெரி குட். ஏன்னா ஃபஸ்ட் பெஸ்ட் கொடுத்தான். ஏன் தேவனுக்கு காயினோட காணிக்கை அங்கீகரிக்க முடியல அப்படின்னா அவனுடைய ஹார்ட் அப்படிப்பட்டதாக இருந்தது. இவன் விசுவாசத்தோடே கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கும். எல்லாத்தையுமே கேட்குறதோட அப்ளை பண்ணும் போது தான் நீங்களும் இந்த லிஸ்ட்டில் ஒரு ஆள் ஆவீங்க. இதில் நிறையா பேர் இருக்காங்க, அடுத்தடுத்து நிறையா பார்க்க போகிறோம். ஆனால் இந்த லிஸ்ட்டில் நீங்களும் ஒரு ஆளாக பரலோகத்தில் வாசிக்கப்படணும்னா அதை என்ன பண்ணணும்? ப்ராக்டிஸ் பண்ணணும். அதனால தான் இதை உங்கள் கையில் கொடுத்துருக்காரு தேவன். பைபிள் என்ன கொடுத்துருக்காரு? உங்கள் கையில் கொடுத்து படித்து அதில் இருக்கிற விஷயங்களை புரியலைன்னா கூட சர்ச்சுக்கு போய் ஆவியானவர் வெளிப்பாடுகளோடு கேட்டு புரிந்து அதை செயல்படுத்த வேண்டும். பைபிளோட கையில் வச்சு நடக்கிறது இல்லை, பைபிளாகவே நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? சிலுவை போட்டுக்கிறது இல்லை, சிலுவை சுமக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏசு கிறிஸ்தவன் சொல்லி பேர் வச்சுக்கிறது இல்லை, கிறிஸ்துவை போல வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன். அது இல்லைன்னா அது வந்து ஒரு பேர் கிறிஸ்தவமாக தான் இருக்கும். நம்மளால் உலகத்தில் யார் பேருக்கும் பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்காது. செகண்ட் திங் வந்து யார் வந்திருக்காங்க? எந்த கேரக்டர் வந்தாங்க? ஏனோக்கு மாதிரி எத்தனை பேர் போகணும்னு நினைக்கிறீங்க? அது மட்டும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஆபேலேருந்து ஆரம்பித்தா தான் போக முடியும். ஏனோக்கிட்ட என்ன ஸ்பெஷல் இருந்துச்சு? என்ன ஆசீர்வாதம் அவருக்கு கிடச்சிச்சு? தேவனோட சஞ்சரித்தான். அதனால் ரிசல்ட் என்ன? டெத்தையே ஸ்கிப் பண்ணாங்க. டெத்தையே, இது எத்தனை பேருக்கு சூப்பர் அப்படின்றீங்க? டெத்துங்கிற ஒன்றே இல்லாமல் அப்படியே ஆண்டவர் எடுத்துக்கணும். நான் சொல்லலை இது என்னங்க சும்மா சூப்பர் புக்கில் வர மாதிரி இருக்குது, மேஜிக் மாதிரி இருக்குது, இதெல்லாம் யாராவது நம்புவாங்களா அப்படின்ல. உங்கள் கையில் இருக்கிற வேதத்திலே போடப்பட்டிருக்கு. ஏனோக்கு மரணத்தை காணாதபடி தேவனோடு எடுத்து கொள்ளப்பட்டான். எப்படி? தன் விசுவாசத்தினாலே. வாக்கிங் வித் ஜீசஸ், வாக்கிங் வித் காட் அப்படின்னு விசுவாசத்துக்கு காமிச்சேன். ஈச் அண்ட் எவ்ரி மினிட் செகண்ட்ஸ் அவரோட நடப்பது, அதுதான் வாக்கிங் வித் ஜீசஸ். சும்மா நான் வந்து என்றைக்கே ஒரு நேரம் ப்ரேயர் பண்ணுறதோ, என்றைக்காவது ஒரு நேரம் சர்ச்சுக்கு போகிறதோ, 24 மணி நேரமும் வேறு ஏதாவது சிந்தையில் இருந்துக்கிட்டு நான் வந்து ஏனோக்கு மாதிரி வரணும்னு நினைக்கிறது கிடையாது. 24 மணி நேரமும் அவருடைய சிந்தையில் இருந்து அவரோடே வாழ்கிற ஜீவியம். பேருக்கு தான் இந்த உலகம், ஆனால் 24 ஹவர்ஸ் அவரோட வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு புரியுது? பேருக்கு தான் இந்த உலகத்தில் உங்களை பார்த்தா நடமாடுற மாதிரி இருக்குது, ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் யாரோட தான் இருக்கீங்க? பரலோகத்தில் தேவனோட. அந்த லைஃப் ஸ்டைல் இருந்ததுனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? டெத்தையே ஸ்கிப் பண்ணுறார். அடுத்த கேரக்டர் யார்? அடுத்து தான் நம்மளுடைய நோவா வர்றாரு. நோவாவோட பெஸ்ட்டு. அவர் வந்து பெரிய அளவுக்கு ஒரு நியூ வேர்ல்டே வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு நோவாவை எடுத்து பயன்படுத்தினார். ஒரு நியூ பிகினிங். ஃபஸ்ட்டு எப்படி ஆதியாகமில் ஃபஸ்ட்டு வசனத்தில் எல்லாத்தையும் உருவாக்கி ஒன்றுமில்லாத வெறுமையெல்லாம் மாற்றி செஞ்சு கொண்டு வந்தாரோ, அதே போல் நோவாங்கிற ஒரு மனிதனை வைத்து அவருடைய ஃபேமிலியை வச்சு தான் அடுத்த ஒரு நியூ பிகினிங்கே ஸ்டார்ட் ஆகுது. எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள், எவ்வளோ ஸ்பெஷல் பாருங்கள். ஆனால் அது எவ்வளோ சாதாரண காரியமாக? ஆனால் இல்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், சுவாசிக்கிறேன் என்று சொல்லி நம்ம எதெல்லாம் சொல்கிறோமோ அது உலகத்துக்கு எப்படி தான் தெரியும்? அப்படி தெரியலனா தான் அது அதிசயம். அப்படி தெரியுதா, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் போயிட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? உங்களை பார்த்து யாராவது பைத்திய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, விசுவாசிக்கிறேன்னு இதெல்லாம் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு யாரும் சொல்கிறாங்களா? சொல்கிறாங்க. நாங்களாம் அதனால் ரிஸ்கே எடுக்கிறது இல்லைங்க. எதுக்கு? விசுவாசிக்கிட்டு செஞ்சுட்டு அப்படின்றீங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஆசீர்வாதங்களெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். ஏன்னா மழையே இல்லாத காலத்தில் நோவாவை தேவன் என்ன சொல்கிறாரு? மழை வரப்போது, நீ போட்டை ரெடி பண்ணு. அதுவும் ஏதோ 4 பேர் உட்கார்ற போட்டு இல்லைங்க, மொத்த உலகத்தில் இருக்கிற ஜீவன்களையும் பேராக எடுத்து வேற உள்ளே வைக்கணும். இவரோட ஃபேமிலி இருக்கணும். அவ்வளோ மழை காலத்துலேயும் அவங்க சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே இருக்கணும். அத்தனை விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, எல்லா உயிரினங்களுக்கும் தேவையான சாப்பாடு இருக்கணும். எவ்வளோ வசதி வாய்ப்புகள்லாம் பெரிய கப்பல் மாதிரி இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு உருவாக்குறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? உருவாக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் அவனுக்கு மனசில் எவ்வளோ விஷயங்கள் ஓடி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மழைங்கிற ஒன்றே பார்க்காத போது மழை வரும் நினச்சி ஒரு போட்டை கட்டி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லி அதெல்லாம் அவங்களுக்கு காமிச்சேன். நோவாவினோட எச்சரிப்பை அவங்க கேட்காம போனாங்க, அதனால தான் அழிந்து போனாங்க அப்படிலாம் காமிச்சேன். அப்போ அதை சொல்கிறது வேறு, அதை விட பெரிய விஷயம். ஏன்னா காமிக்க முடியாத ஒன்றை சொல்கிறது தான் இல்லையா? அப்போ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பாங்க, கேலி பண்ணியிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அப்படியாப்பா நோவா, சரி இதை கொண்டு போய் இறங்க சேர்க்க வேண்டியதான் ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு பேசியிருக்கலாம். என்னென்னலாம் கேலி பண்ண. ஆனாலும் அவர் செஞ்ச வேலையில் அவர் சோர்வு இல்லாமல் செஞ்சு முட்டிக்கிறாரு. முடித்தோன்னு கரெக்டாக மழை வருது. மழை வரலைன்னா தான்
வெக்கப்பட்டு போயிருந்திருப்போம். ஆனால் மழை வந்துருச்சு. இன்றைக்கும் இந்த உலகத்தில் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கோம், சீக்கிரமாய் உலகத்தில் பெரிய அழிவு வரப்போகுது, எல்லாரும் தேவனுக்குள்ளே வாங்க, மனம் திரும்புங்கன்னு. நம்ம அந்த மழை வர்ற வரைக்கும் அது இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம பைத்தியமாக தான் தெரிஞ்சோம். மழை வந்த பிறகு தான் யாருக்கு பைத்தியமாயிருவோம். நமக்கு அவங்களெல்லாம் பார்த்தா பைத்தியமாக இருக்கும். நான் எவ்வளோ சொன்னேன், எவ்வளோ தூரம் அடிச்சுக்கிட்டேன் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு நாள் இந்த கொரோனா போல் ஒரு பயங்கரமான சம்பவம், ஒரு அலை வரும்போது தான் பாருங்கள் உலகமே துடிக்குது, கதறுது. இன்றைக்கி கூட எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் பஸ்ஸு, எங்கே பார்த்தாலும் விஷயங்கள்லாம் ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியில் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. எங்கே பார்த்தாலும் எங்கே போனாலும் ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடென்ட், அப்படி கருகி சாகுறாங்க, எரிஞ்சு சாகுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி எனி டைம் உங்களை பிசாசு தொடுற அளவுக்கு இந்த உலகத்தில் எல்லா காரியங்களும் நடந்துட்டுருக்குன்னா நமக்கு ஒரே பாதுகாப்பு என்ன? தேவன். அவருக்குள்ளே, அவர் போட்டுக்குள்ளே, இயேசுங்கிற கண்மலைக்குள்ளே நம்ம வாழ்க்கை கட்டப்படணும். அவருக்குள்ளே வந்து அடைக்கலம் புகுந்தா எது நடந்தாலும் வெளியில் தான் நடக்கும், நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை, இல்லையா? இன்னும் அடுத்தடுத்து நிறைய சம்பவங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம வாழ்வது கடைசி காலம். நீங்களும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி தான் நோவா மாதிரி தோணும். இவங்களும் மழை வருது சொல்கிறாங்க அப்படின்னு வந்த பிறகு தான் தெரியும் ஐயோ. ஆனால் நம்ம ஒன்றும் சும்மா சொல்லலை. ஏன்னா உங்களை மாதிரி நானும் ஒரு மனுஷன் தான், உங்களை மாதிரி நோவாவும் ஒரு மனுஷன் தான். அப்படி இருந்தும் யாருடைய வார்த்தையை தைரியமாக சொன்னால் தேவனுடைய வார்த்தைனால அது பலிக்காமல் போகவே போகாது, அது நடந்தே தீரும். நான் ஏதோ கட்டுக்கதை சொன்னது நடக்காது, நோவா ஏதோ கட்டுக்கதை சொன்னால் நடக்காது. ஆனால் தேவன் சொன்னதான் நடந்து தான் ஆகும். அதனால தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மிஸ் பண்ணி அழிக்கப்படுறாங்க. நான் நோவா தன் குடும்பத்தோடு காப்பாற்றப்படுறேன். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நோவா பேச்ச கேட்டிருக்காங்க, அதனால காப்பாற்றப்பட்டிருக்காங்க. கேட்கலனா கஷ்டம்தான். அது எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்காங்க அப்படின்னு. ஸோ அதை வச்சு தான் நம்ம முடித்தோம். நீங்களும் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய விசுவாசம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் காப்பாற்றும். இப்போ மாறாத மாதிரி இருந்தாலும் திடீர்னு லாஸ்ட் மினிட்லேயாவது போட்டுக்குள்ளே லைட்டாக தூடுற மாதிரி இருக்குன்னு சொல்லியாவது உள்ளே வந்துட்டால் கூட சந்தோஷம்தான். என்ன சொல்கிறீங்க? வந்துடுவாங்க. அதுக்காகவா ஆண்டு உங்களுக்காகவா செய்வார்? என்ன நீங்கள் சோகமாக உட்காந்துருப்பீங்களே, ஐயோ அவங்கள விட்டுட்டோமே இவங்கள விட்டுட்டோமேன்னு, அதுக்காகவாது 4 டிக்கெட்டை உள்ளே தள்ளிடுவாருன்னு நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம் அவருக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அடுத்து தான் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச கேரக்டர், ஆனால் முக்கியமான கேரக்டர், விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லப்படுகிறவர். யார் அவர்? ஆபிரகாம். ஆபிரகாமோட விசுவாசம் நமக்கு நிறைய தெரியும். ஆபிரகாமை போல ஆசீர்வாதம் வேணும். ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையாக ஒரு புறஜாதியில், அவருமே வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர் தான். இப்போ நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க எங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தால் தெரியுங்க, நீங்கள்லாம் வந்து ஒரு 7-8 காலமாக என்னதான் இருந்தாலும் கிறிஸ்துவ பின்னணியில் வந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு சொல்கிறதுக்கோ உங்களுக்கு மாற்றுறதுக்கோ கஷ்டம் இல்லை, ஆனால் எங்களுக்கு அப்படி சொல்லலாம். ஆனால் வேதத்தில் இருக்கிற எல்லா தேவ மனிதர்களையும் வெவ்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து தான் எடுக்கிறார். இன்னும் எங்களுடைய அந்த மூதாதையர்கள் எடுத்தாலும் ஏதோ ஒரு பேக்லேருந்து தான் எடுத்திருப்பார். ஏன்னா எல்லாருமே பாவம் செய்து ஏகமாக கெட்டு போனார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏதோ ஒன்றுலேருந்து தூக்கி தான் எடுக்கணும். அப்படிங்கிற நேரத்தில் புறஜாதியின் ஒரு கடவுளை தான் வந்து ஆபிரகாமை கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு. அதில் ஆபிரகாமனுடைய முக்கியமான வேலை என்னென்னா அந்த புறஜாதிகளுடைய கடவுளுடைய பொம்மைகளை செய்கிறது. இப்போ கூட நம்ம ஊர்லலாம் சில ஃபெஸ்டிவல்ஸ் வந்து பொம்மையாக வச்சுருப்பாங்க, ரோட்லலாம் வச்சு கலராக வச்சுருப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில, அதே போல் அவர் அந்த பொம்மை செய்கிற பொம்மைன்னா அந்த ஸ்டாச்சூஸ் செய்கிற விக்கிரகங்கள் செய்கிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தவரையே தன்னுடைய ஆளாக மாற்றுறாரு பாருங்க. எத்தனை பேர் இப்போ கூட உங்கள் ஃபேமிலியில் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சும்மா இல்லை, அது வந்து ஒரு விக்கிரகங்களே உருவாக்கி அது பொம்மையாக மாற்றி அவங்க வந்து விற்றுட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு பேக்ரவுண்டில் இருந்தவர் தான் ஆபிரகாம். அவர் என்ன பண்ணுறார், தேவன் கூப்பிட்றார். கூப்பிட்டோன்னே வந்தார்லாம் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்றைக்கி. ஆனால் அவருடைய இந்த கீழ்ப்படிதல் தான் பாருங்கள், அவருடைய சந்ததியில் இயேசு கிறிஸ்துவே கொண்டு வந்தார். அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் ஒரு பக்கம். செகண்ட் திங், ஆபிரகாமுடைய விசுவாசம். அதுலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப் கீழ்ப்படுகிறது ஒன்று. செகண்ட், தன்னுடைய மகன் ஈசாக்கு பிறந்த பிறகு இன்னொரு தடவை கீழ்ப்படிந்தது ஒன்று. இதுதான் அவரை விசுவாசியின் தந்தையாகவே மாற்றினது. அது கொஞ்சம் கஷ்டம் இல்லைங்க, ஈஸி தாங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் வேதவசனம் எவ்வளோ தூரம் அது ஒரு ஒவ்வொருத்தவங்களுடைய விசுவாசம் பெருசு அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க, விரும்புகிறீங்க? ஏன் விசுவாசத்தை நாளைக்கு பரலோகம் வந்து இப்படி பேசணும் அப்படின்னு? கண்டிப்பாக பேசும். இவங்கன்னு மட்டும் இல்லை, பைபிளில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ மிஷினரிஸ் அவங்களுடைய விசுவாசத்தை இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். எத்தனையோ ஹிஸ்ட்ரிஸ் மூலமாக பார்த்துட்டு தானே இருக்கீங்க. அவங்க என்ன வந்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் அவங்களுடைய ஃபெய்த்தை காமிக்குது. அப்போஸ்தலர்கள் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எத்தனையோ ஊழியர்கள் ஸ்டில் இப்போ ரீசெண்டாக நம்ம பார்த்து மரித்த ஊழியர்களுடைய விசுவாசத்தை கூட ஆண்டவர் கனப்படுத்திட்டு தான் இருக்காரு. ஏன்னா அவர்களுடைய தேவன் உண்மை உள்ளவர். அவங்க போனால் கூட நான்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டேன், நேற்று கூட
நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி வந்து நான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்காங்க, இன்க்ளூடிங் எங்களை முதற்கொண்டு. நிறைய வெளியில் காமிக்க முடியாது, பார்த்தாலும் தெரியாது. ஏன்னா இந்த டைமில் ஓவர் டேக் பண்ணி எங்களை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவர் அவர். அந்த ஸ்டேஜில் நாங்கள் வேறு உங்களை மாதிரி மனுஷனை பார்க்கும்போது எப்படி உட்காந்துருக்கோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும், அது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அதையும் மீறி மறுபடியும் தூக்கி நிறுத்தி விசுவாசத்தில் பலப்படுத்தி ஓடு ஓடு ஓடுன்னு சொல்ல வைக்கிறவர், அந்த இடத்துல நம்ம கோஆப்ரேட் பண்ணி அந்த கீழ்ப்படிந்து ஓடுறோம் பார்த்தீங்களா, அதைத்தான் அவர் பார்த்து சந்தோஷப்படுறார். அது இப்போ தெரியாது. ஒரு நாள் லாஸ்ட்டில் பாருங்கள், வயசான பிறகு 4 புக்கு போடுவோம் அல்லது 2 சாட்சி சொல்லுவோம். அப்போ இப்படிலாம் கடந்து வந்தாங்களா, இந்த மாதிரி சூழ்நிலை இருந்துச்சா, நம்ம கூட தெரியாதே, சிரிச்சிட்டே இருந்தாங்களே, நமக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இவங்க லைஃப்பில் இப்படி போயிட்டு இருந்துச்சா அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அந்த ஹிஸ்ட்ரி படிக்கும் போது உங்களுக்கே தெரியும். அப்போ இங்கே நோவா பார்த்தோம், ஆபிரகாமனுடைய லைஃப்லேயும் சாதாரண ஒன்று இல்லை. ஏன்னா 90 வயசு. இத்தனை பேர் இந்த வயசுலேயே கை வலிக்குது, கால் வலி. 90 வயசு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்டப்போ, எங்கே அழைச்சாரு, எப்படி எங்கே அழைச்சாரு? ஆதியாகமம் 12, இதை ஒரு பக்கம் கையில் வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 12 1-5 வரைக்கும் படிங்க. ஐயோ, சிலர் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைனில் இல்லை உங்களே ஒரு சிலர், எங்கே அழைச்சாரு, எங்கே போக சொன்னார், என்னடா நடந்துச்சு, திடீர்னு உட்காந்து எதையோ பேசிகிட்டு இருக்காங்களே நினச்சிடக்கூடாது. ஆதியாகமம் 12 1-5. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசிர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். சொன்னபடியே போதும், சொன்னபடியே சொல்லியிருக்கீங்க, பார்ப்போம். ஆனாலும் இங்கே நமக்கு அப்படி பயங்கரம். ஏன்னா உன்னுடைய சொந்த பந்தம், தகப்பன் வீடு, சொந்த ஊர், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை அவங்க வந்து சார்ந்து இருக்கிறாங்க. இப்போ தான் அவங்க என்ன பேக்ரவுண்டுன்னு உங்களுக்கு சொன்னேன். விக்கிரகங்கள் பேக்ரவுண்டு, விக்கிரகங்களை செய்கிறவங்க, புறஜாதிகள் கடவுளை நம்புகிறவங்க. அப்போ அங்கேருந்து பிரித்து எடுக்கணுமா இல்லையா? நான் நேற்றே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நம்மளை பிரித்து எடுத்து நம்மளை சீர்படுத்தி சிறப்படுத்தினா தான் நிலைநிறுத்த முடியும். நம்மளை அங்கே குப்பைக்குள்ளேயே வச்சுட்டு இருந்தா சரியாக வராது. குப்பையிலேருந்து தூக்கி நமக்கு தேவையானதை எடுத்து அதுக்கு பிறகு நல்லா க்ளீன் பண்ணி செஞ்சு அதில் என்னென்ன ஓட்ட இருக்கோ சரி பண்ணி அதுக்கடுத்து அதை நல்லா ப்யூரிஃபை பண்ணி அதுக்கடுத்து நம்ம விரும்புகிற ஒரு கலரை கொடுத்து டிசைனை கொடுத்து செஞ்சோன்னா அப்படி ஷோகேஸில் வைக்கலாம். குப்பைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நான் உட்காந்து நோண்டிகிட்டு இருந்தேன்னா கொஞ்சம் கழிச்சு மறுபடியும் குப்பை வந்து ஒட்டிடும். அந்த நாத்தம் போகவே போகாது. என்னதான் இருந்தாலும் குப்பையில் இருந்தால் எவனும் திரும்பி பார்க்க போகிறதும் கிடையாது. அப்போ நம்மளை பிரித்தெடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால தான் ஆபிரகாமை நீ வா அப்படின்னு. ஏன்னா ஒரு அவ்வளோ பேரில் எடுத்து ஒருத்தனை மாற்றுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இவனை மாற்றிட்டானே இவன் வச்சு நிறைய பேரை மாற்ற முடியும் தேவனுக்கு. ஆனால் அந்த ஒபே பண்ணுற ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதனால தான் அங்கங்கே தேவன் சூஸ் பண்ணி எடுக்கிறாரு. இன்றைக்கி கூட உங்கள் குடும்பத்தில் உங்களை சூஸ் பண்ணியிருக்கார். ஏன்னா நீங்கள் தான் சொன்னோடி கேட்பீங்கன்னு அவருக்கு தெரியும். ஏன் மற்றவங்களெல்லாம் கூப்பிடல, இது ஒன்றே வச்சு அப்புறம் அதை மாற்றி கொண்டு வந்துடுறேம்மா அப்படின்னு. அதனால் நீங்கள் தான் அந்த செலக்ட் பண்ணப்பட்ட ஆபிரகாம். உங்களையும் வந்து நிறைய விஷயங்களை விட்டுட்டு வா ஒதுங்க. இப்போ கூட உங்களை அப்படி தான் எல்லாமே வேணாம் வேணான்னு சொல்லிட்டு வித்தியாசமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஏதோ தனி உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் உங்களை அழிக்கிறதுக்கல்ல, உங்களை உருவாக்கி அவங்களுக்கே ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு. அது ஒரு நாள் புரிந்து கொள்ள எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்கலாம். அப்படியாக மாறும். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களோட அவங்க பயங்கர பக்திமான் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் உங்கள் விசுவாசத்தை பரலோகம் காணப்படுது. அப்போ இங்கே ஆபிரகாம் பார்த்து தேவன் சொல்கிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்பவுமே தேவன் வந்து சில விஷயங்களெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு ஒத்த மாதிரி பேசவே மாட்டார். எங்களுடைய லைஃப்பில் நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயத்துலேருந்து இப்போ சொல்கிற விஷயம் வரைக்குமே எதுவுமே புரியாத மாதிரி இருக்கும். இன்க்ளூடிங் எங்களை முதற்கொண்டு ஏன் சொன்னாருன்னு தெரியாத மாதிரி இருக்கும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத மாதிரி இருக்கும். எப்பயுமே ஒரு கிளைமேக்ஸே தெரியாமல் ஒரு த்ரில்லில் போகிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அப்பப்போ கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருப்பார், அடுத்து போயிட்டே இரு. அது மட்டும் நமக்கு தெரியும் கரெக்டாக தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு. நம்ம திருச்சியில் ஆரம்பித்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் சொல்லிகிட்ருக்கேன். காமிக்க தேசத்துக்கு போ. உங்களையும் பார்த்து ஏதாவது ஒன்று சொன்னார்னா அப்படி போ, கண்ணை மூடிட்டு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவார். ஆண்டவரே எந்த டைரக்ஷனு, கிழக்கா மேற்கா வடக்கா தெற்கா, இல்லை கொஞ்சம் ஊர் பேர் ஏதாவது ஃபஸ்ட் லெட்டர் சொல்லுங்கள்,
இல்லை எந்த நாடுன்னு சொல்லுங்கள் அப்படிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு தேசத்துக்கு போனால் வேறு நாட்டுக்கு போன்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ வேற ஒரு தேசத்தில் இருந்திருக்கார். எங்கே இருந்தார் அப்படிங்கிறது அப்போஸ்தலர்களில் 7 இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக ஆபிரகாம் சொன்னோனையும் போல செகண்ட் டைம் தேர்ட் டைமில் தான் போனார். பாருங்கள் 7:2-4 அப்போஸ்தலர்கள். பிதாக்களே கேளுங்கள். 7 ஆக்சுவலாக அப்போஸ்தலர்கள் 7 யார் பேசிகிட்டு இருக்கா தெரியுமா? ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எல்லாருக்குமே. இல்லை, அப்போஸ்தலர்கள் 7 யார் பேசுகிறா? ஸ்தேவான் தான் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி கூட பாருங்கள். சரி, நீங்கள் அதை படிங்க. 7:2-4. அதற்கு அவன், சகோதரரே பிதாக்களே கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருப்பதற்கு முன்னமே மெசொப்பொத்தாமியா நாட்டிலே இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். அப்பொழுது அவன் கல்தேயர் தேசத்தை விட்டு புறப்பட்டு. எந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு போறாரு? ஆக்சுவலா ஆபிரகாம் ஊர் எந்த தேசம்? கல்தேயர். காரானூரிலே வாசம் பண்ணினான். அடுத்து எடுத்தோடனே போல காரா ஊருங்க ஒரு ஊர்ல நடுவுல உட்கார்ந்து இருக்காரு, மொத்தமா போகாம. அவனுடைய தகப்பன் மரித்த பின்பு எப்ப போறாரு? அப்பா விட்டுட்டு போக மனசு இல்லை. நல்ல பையன், தேவன் பெரிய அப்பா. அந்த அப்பா சொன்னாலும் இந்த அப்பா விட்டுட்டு போக என்னதான் இருந்தாலும் சென்டிமெண்ட்டு. அப்பா வேண்டாம் மகனே போயிடாத. சில நேரங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே நமக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு எதிராக இருப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில நேரங்கள் விடுனா விட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த இடத்துல தேவன் பொறுமையாக இருக்கிறாரு. சரி அப்பா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அப்பா இறந்த பிறகு அவ்விடத்தை விட்டு நீங்கள் இப்பொழுது குடியிருக்கிற இத்தேசத்திற்கு அவனை அழைத்து கொண்டு வந்து குடியிருக்கும்படி செய்தார். பார்த்தீங்களா? அதுக்கு அடுத்து தான் தேவன் கூப்பிட்டு, சரி இப்போ அப்பா போயிட்டார், இப்போ வரியா, இந்த அப்பா கூப்பிட்றேன் அவனை. அப்புறம் தான் வர்றார். அப்போ நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சொன்னோன்னே அடுத்த நிமிஷம் தூக்கி போட்டு வந்துட்டான். அந்த டீட்டெயில் இங்கே ஸ்தேவான் தான் சொல்கிறாரு. ஆவியில் நிரம்பி ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு. எங்கே இருக்காரு? கல்தேர் தேசத்தில். எடுத்தோடனே ஐயா வரல, காரா ஊரில் வந்துட்டு மறுபடியும் அப்பான்னு சென்டிமெண்ட்டில் இருக்காரு. ஃபேமிலி சென்டிமெண்ட் சில நேரங்கள் அப்படி தான் இருக்கும். அது என்ன எப்படி தோணும் அப்படின்னா, சே இவங்களுக்கே நம்ம உண்மையாக இல்லைன்னா அப்புறம் எங்கள் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. தேவன் சொல்கிறார் என்றால், நீங்கள் வெளியில் வரும்போது ஆக்சுவலாக அந்த குடும்பத்தில் அந்த அப்பாவே சேர்த்து காப்பாடுற பிறகு ஒரு பிளான் வச்சுருப்பார். புரியுதா உங்களுக்கு? இங்கே அவர் செத்து போகணுன்னு அவசியம் இல்லை. மேபி அவர் கொஞ்சம் வேகமாகவே வந்திருந்தாருன்னு அப்பாவை கூட காப்பாற்றிருக்கலாம் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அப்பா சென்டிமெண்ட்னால உட்காந்துருக்காரு. அதே நேரத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ மட்டும் வாழ்றாரு. ஆனால் ஆபிரகாமோட ஒரு ஆள் கூடயே வர்றார், சித்தப்பா பையன் லோத்து. அவரும் உங்கள் கூட நான் வரேன்னே, சரி வா. அதனால் கடைசி லோத்தோட பிரச்சனை தான் வந்துச்சு. ஏன்னா அவன் செழிப்பானதெல்லாம் அவன் எடுத்துக்கிட்டு எங்கே போயிட்டான்? சோதம் குமார பட்டணத்துக்கு போகிறேன்னு போயிட்டா. சரி போப்பா, உனக்கு பெஸ்ட்டை நீ எடுத்துக்கோ, எனக்கு நான் எங்கே போனாலும் பெஸ்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கிட்ட தான் எடுக்கிறாரு. இருந்தாலும் லோத்து ஃபேமிலிலாம் அழிஞ்சு தான் போகுது. சோதமில் லோத்து மட்டும் தான் காப்பாற்றப்படுறாரு. அவனோட பிஹேவியர் அவ்வளோதான். அது கூட லோத்துக்கு இவ்வளோ செல்வாக்கு வந்தது காரணம் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமோட ஒட்டிகிட்டு இருந்ததுனால தானா. இன்றைக்கி உங்கள் கூட ஒட்டிகிட்டு இருக்கப்ப நிறைய பேர் வசதியாக இருப்பாங்க, வாய்ப்பாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க. அவங்க நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு அதெல்லாம் அப்படி இருப்பேன்பாங்க. உங்களுக்குள்ளே ஆண்டவர் வந்ததுனால அப்படி இருக்கிறாங்க. கொஞ்சம் உங்களை மட்டும் இப்படி பிரித்து பாருங்கள், அங்கிட்டு இங்கே இருட்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த என்ன சொல்கிறது, அந்த மலையில் அவங்களும் சேர்ந்து நினைஞ்சிட்ருக்காங்க ஆசீர்வாதங்கிற மலையில். அங்கிட்டு கொண்டு போய் விட்டேன்னா பாலைவனமாகவே தெரியும் எல்லாமே. இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் பிப்ளிக்கெல்லாம் உண்மை. ஆபிரகாம் அப்படின்னு இருப்பார், நாளா அடியேன் அப்படி நீங்கள் நினைக்கலாம். நீங்கள்லாம் அதை விட பெரியலாக இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். ஸோ இந்த இடத்துல பேக்ரவுண்டு ஸ்தேவான் சொல்கிறார். அங்கங்கே ஆவியானவர் உண்மையை புட்டு வச்சுருவார். இப்போ நீங்கள் ரொம்ப ஆபிரகாமை கொண்டாடாதீங்க. ஏன்னா யூதர்களுக்கு ஆபிரகாமு, மோசே இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி கூட ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோப்பின் தேவன், தாவீதின் தேவன் தான் கொண்டாடுறாங்க. அந்த ஆபிரகாமே எடுத்தோன்னே கீழ்ப்படியலை. அவங்க அப்பா இறக்குற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கடுத்து வரியான்னு கூப்பிட்டு தான் வர்றாரு. ஆனாலும் அவர் விசுவாசத்தை தந்தை என்று பெயர் படுறாரு. ஏன் அப்படின்னா, தன்னுடைய ஒரே மகனான ஈசாக்கே பலியிட கொடுக்க நினைத்த போதும் அந்தளவுக்கு பிக்கப் ஆயிடுறாரு. ஸோ இதுதான் இந்த பேக்ரவுண்ட் சினாரியோ. இப்போ வாங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8. விசுவாசத்தினாலே. இங்கே இருக்கிற எல்லா வசனத்தினுடைய ஸ்டார்டிங்கும்
விசுவாசத்தினாலே தான் ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு, ஆண்டவரே அங்கே எப்படி இருக்கும், அங்கே எங்கள் ஊரில் மாதிரி மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, சாம்பார்லாம் கிடைக்குமா, எங்கள் அந்த ஊரில் என்ன கலாச்சாரம், அங்கே என்ன பேசுவாங்க, எதுவுமே தெரியல, குளிருமா வேக்காடாக இருக்குமா, சரி அப்பா இருக்கிற வரைக்கும் இருந்தார், சரி ஆண்டவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த ஆபிரகாம் எப்படி தேவன் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்கையால் தான் வந்திருக்கார், லோத்தை மட்டும் தான் போகிற போக்கு கூட்டு வந்தார். அதே ஆதியாகமம்ல இது ஒரு பக்கம் கையில் வச்சுக்கிட்டு அவர் எப்படி மாற்றினார் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. 13 படிங்க. அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். இப்ப மனைவியும் ஆடாயிட்டாங்க, இப்ப தென் திசைக்கு வர்றாங்க. ஆபிராம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். அல்லேலூயா. அவரை நம்பி அப்படியே வந்ததுக்கு எப்படி வச்சுட்டாரு பாருங்க என் நிலைமைய, அப்படிங்கிற மாதிரி இல்லை, எப்படி மாத்திருக்காரு. வெள்ளியும் ஃபஸ்ட்டு மிருக ஜீவன்கள், அந்த மிருக ஜீவன்கள் இப்போ கூட நீங்கள் மதிக்க மாட்டீங்க, ஆனால் அந்த காலத்துலலாம் மிருகங்கள் ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தா பயங்கர பெரிய காரு பங்களாலாம் வச்சுருக்கிற மாதிரி செல்வாக்கு. ஏன்னா அப்போல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுதான் தொழிலே, அதுவும் நிரம்பி இருக்கு. அடுத்து வெள்ளி, இப்போ இருக்கிற ரேட்டில் வெள்ளி பொண்ணெல்லாம் அப்படின்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் உடைய ஆஸ்திகளை உடைய சீமான் பேர் வச்சுருக்கிறவங்கள சொல்லலை, சீமானாக இருந்தான். அப்படின்னா என்ன, அவ்வளோ வெல்த்து, அவ்வளோ பணக்காரன். இன்றைக்கி நம்ம சிலரெல்லாம் பார்த்துட்டு இவங்கெல்லாம் வெல்த் அப்படி சொல்கிறோம், இவர் அவ்வளோ சீமானம் தான். ஒரு இடத்துல பைபிளில் போட்டிருக்கு, 2 பேரும் ஓவராக பெருகினதுனால தான் லோத்தும் ஆபிரகாமும் சேர்ந்து ஒரு டிசைட் பண்ணுறாங்க, இது உலகமே கொள்ளாது, அவ்வளோ நம்ம சேர்த்துட்டோம், பேசாமல் 2 தனியாக பிரிஞ்சிருவோம், நீ கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிரு. அந்த அளவுக்கு வெல்த். எவ்வளோ தூரம் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன் பாருங்கள். எப்படி? விசுவாசத்தினாலே, கீழ்ப்படிந்ததுனால இந்த ஆசீர்வாதம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம போகிறதோட கூட கோவில்பட்டி மீட்டிங்கில் போகும்போது இப்போ கூட புதுசாக நிறைய பேர் ரசிக்கப்பட்டு வந்தவங்கலாம் பாருங்கள் சொன்னாங்க, பார்த்துட்டு அக்கா நாங்கள் இப்போ ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கோம், இப்போ எங்கள் வாழ்க்கையில் இவ்வளோ அற்புதம் நடக்குது, நாங்கள் நல்லா இருக்கோம் ஓரளவுனா, நீங்கள்லாம் அப்போ இருந்து வந்தவங்க, நீங்களாம் எவ்வளோ நல்லா இருக்கணும், எவ்வளோ சூப்பராக இருப்பீங்க, அதனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. அங்கே வந்து வீடு வாசல்லாம் பார்த்துட்டு நம்மளுடைய நேராக பார்க்க முடியாதவங்களாம் ஃபஸ்ட் டைம் நம்மளை பார்க்கும் போது அவங்க சில விஷயங்களை அவங்க இன்னமும் பெருசாக நல்லா இருப்பீங்க, ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஆண்டவருக்குள்ளே பிடிச்சிருக்கீங்க. நாங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் கூட ஆயிருக்கலாம், எங்களுக்கே இந்த லெவல்லாம் நீங்களாம் எந்த லெவல், அதில் ஊழியக்காரங்கன்னா எந்த லெவல் அப்படிங்கிறது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், உணர்ந்து. நம்ம எதுவும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு புரியுது இவர் தான் ஆசீர்வதிக்கிற தேவன், இவரை இவ்வளோ நாள் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி ஆபிரகாம் சீமானா இல்லாமல் இருந்திருப்பான்? அதுக்கு ஒன்று தேவை. இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆகி நான் கிறிஸ்தவனாக இருந்துட்டு அப்படி ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோன்னா, கீழ்ப்படிதல் இல்லை, விசுவாசம் இல்லை. ஏனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பு இல்லைன்னா அங்கே நீ கர்த்தரை நம்மளை சும்மா பேருக்குன்னு கிறிஸ்தவங்களாக இருந்திருக்கோம். நிறைய பேர் அதனால அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏழ்மையை மேன்மை பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நான்லாம் லாஸ்ட் மாதிரி ஒன்றுமே எடுத்துகிட்டு போகிறதில்ல, அப்படியே போவோம், அப்படி இவங்களுடைய கீழ்ப்படியாமையே மறந்துடுவாங்க. அது அப்படியே உள்ளே அமைக்கிறது, அவிசுவாசத்தை அப்படியே அமைக்கிறது, அவங்க பாவத்தை இதெல்லாம் விட்டுறது கிடையாது. அப்புறம் அப்படியே இருக்கிறவங்களோட ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகத்தில் எதுவுமே வச்சுக்கிறேன்னு தானே சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஏற்றபடி அப்படியே மாற்றி கதையை மாற்றி நற்செய்தியை மாற்றி அவங்கள பார்க்குற 4 பேர் எப்போ உங்களோட நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா வெளியில், நாங்கள் உங்கள் இதில் வரணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. நீங்கள் இப்படி இருந்தால் உலகத்துக்கு சாட்சியா, இல்லை ஒன்றும் இல்லாமல் இருந்தால் சாட்சியா? நல்லா இருந்தால் தான் சாட்சி. எல்லா விதத்திலும் சொல்கிறேன், நாட் ஓன்லி மணி, எல்லா விதத்துலேயும் தான் சொல்கிறேன் இல்லையா? அப்போ நீங்கள் சீமானா இருக்க முடியுமா முடியாதா? விசுவாசம் இருந்தால் முடியும்னு பக்கத்தில் அவங்க பார்த்து சொல்லுங்க. நீங்கள் தேடி போக தேவையில்ல, நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டதுனால அது உங்களை தேடி வரும். செழிப்பு வரும், உயர்வு வரும், கனம் வரும், ஆசீர்வாதம் வரும். அது உங்களை முந்தி கொண்டு ஓடி போகும். அல்லேலூயா. ஏன்னா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அவர் தான் பிள்ளைகளுக்கு கொடுப்பாரா, இல்லை மற்றவனுக்கு கொடுப்பா? மற்றவனே அவளை வச்சுருக்கானா? அப்போ ஏங்க நம்ம கொஞ்சம் இப்படி இருக்கு, நம்மளை வந்து பியூரிஃபை பண்ணி நம்மளை வந்து வேறு லெவலில் நம்மளை அச்சீவ் பண்ண விரும்புகிறார். 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன கிளிப் பார்த்தேன் பாருங்கள், நம்ம சோஷியல் மீடியாவில் சாலமோனை பற்றி போட்டிருந்தாங்க.
சாலமோன் தான் உலகத்திலே அவன்கிட்ட இருந்த ஆஸ்தியும் அவன்கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யத்தையும் பார்த்து அநேக நாடுல இருக்கிற ராஜாத்திகள்லாம் வந்து பார்க்க வராங்க. என்னமோ பெரிய ஆளா சாலமோனு. அப்படியே வந்து அவர் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே கோல்டாக தான் அந்த அனிமேஷனில் போட்டிருக்காங்க. இப்படியும் வாழ்ந்துருப்பாங்களா? இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு துபாயிலங்க ஒருத்தர் கோல்ட்லேட் ஹைலைட் கட்டியிருக்காரோ, எப்படி கட்டியிருக்காங்க பாரு கோல்ட்லேன்னா. சாலமோனுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இப்போ வரைக்கும் யாருமே வாழலைன்னு சொல்லலாம். அவர்கிட்ட அவ்வளோ அந்த நேரத்தில் வெள்ளிங்கிறது ஒரு சீப்பஸ்டான மெட்டீரியலாக இருந்துச்சான். எது? வெள்ளிக்கு மவுஸ் எல்லாம் போச்சா, அந்த லெவலுக்கு அது ஓவராக கிடந்துச்சா. தங்க ஓரளவு வேணால் மதிப்பில் இருந்திருக்கும். ஏன்னா எல்லாத்துக்குமே டிமாண்ட் இருந்தால் தானே உங்களுக்கு வந்து அது மேலே வந்து ரேட்டை வந்து அதிகமாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ கூட ஏன் கோல்டு அதிகமாக ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது ரொம்ப டிமாண்டாக இருக்குது, கிடைக்கிறதுக்கு ரொம்ப அரிது. அதுவே சீச்சின்னு கிடந்தா ஒரு மண்ணு மாதிரி கிடக்கு ரோட்டில், வெள்ளியும் பொண்ணும் எவனாவது வாங்குவீங்களா? அது வாட்ட கிடக்கட்டுங்க அப்படின்மோ, நீ ரூபா கொடுத்து வாங்க போறியா, ஏற்கனவே என்கிட்ட இருக்குங்க அப்படின்ட்டு போயிடுவீங்க. அப்படி ஒரு காலம் இருந்துச்சான் சாலமோனின் காலம். அந்த சாலமோன் தேவன் நம் தேவனாக இருக்கிறார். இப்போ நீங்கள் வறுமையில் இருப்பது தேவ சித்தமா? இன்னைக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஆனால் இங்கேயே உட்கார வச்சிட்ருக்க. இன்னைக்கு உங்களை பார்த்து என்னைய பார்த்து நீங்கள்லாம் இப்படி இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான். சில நேரங்கள் நீதி நிமித்தம் பாடுகள் வரும். ஆனால் தேவன் வந்து இந்த உலகத்தில் உங்களை போல இவங்கெல்லாம் வந்து வெல்த் எப்படி கொண்டு வராங்க? துன்மார்க்கருடைய ஆஸ்தியோ வேதனை உள்ளது, நீதிமானுடைய ஆஸ்தியோ வேதனை அற்றது. வசனம் சொல்லுது. நம்ம வந்து அடுத்தவங்களை கெடுத்தோ அழிச்சோ இல்லை தப்பான இல்லீகலாக சில விஷயங்களை செஞ்சோ எந்த ஒரு தேவனுக்கு விரோதமான விஷயங்களை செஞ்சு ஆசீர்வதிக்கப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நமக்கு ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்கார். ஆனால் அவங்களுக்கு அது கிடையாது. அதனால் அவங்க நம்புகிற பிசாசும் பேயும் அது அப்படி தான் சொல்லி கொடுக்கும். இப்போ கூட பாருங்கள், எல்லா இடங்களையும் ஃபீவர் வருது, எல்லா இடங்களையும் கோல்டு வருதுனாலே நம்ம சில டேப்லெட்ஸ்லாம் கடன் விற்கும். பேராசிட்டமாலாக இருந்தாலும் சரி, ஆன்டிபயோட்டிக்காக இருந்தாலும் சரி, நம்மளே அட்லீஸ்ட் வாங்கியாவது போடுவோம், டாக்டர்கிட்ட போகணும். அவங்க ஒரு சீசன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அடுத்து இந்த டேப்லெட்டுக்கு விற்காமல் இருக்கா, சரி 2 வைரஸை பரப்பி விடு. போய் 2 மாதத்துக்கு கொரோனா டைமில் எவ்வளோ மாத்திரைகள், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ தூரம் ரேட்டில் அது மெடிக்கல்காரன் தான் கோடீஸ்வரன் ஆயிருப்பான். ஏன்னா அவ்வளோ தூரம் அங்கே போய் வாங்கிக்கிட்டு இருந்தோம். என்ன ரேட்டு கொடுத்தாலும் இந்த மெடிசனை கொடுத்துருங்கப்பா. எனக்கு நல்லா தெரியும், கூட தெரிஞ்ச ஒருத்தவங்க தான் வந்து அந்த மாத்திரை கிடைக்கிற க்யூவில் நிற்பாங்க. எத்தனையோ இடங்களை நம்ம யூடியூப்லேயும் பார்த்தோம். அந்த ஒரு மாத்திரை கிடச்சிடாதான், அது இருந்தால் தான் காப்பாற்ற முடியும் டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி காலையில் போய் 3 மணிக்கெலாம் நின்று வாங்கி உயிர் பழைச்சவங்களாம் இருக்காங்க. தன்னுடைய உறவினர்களுக்காக சொல்கிறேன். ஒரு ஊசி அந்த மருந்து கிடைக்கணும், அப்போ தான் காப்பாற்றப்பட முடியும்னு எனக்கு தெரிஞ்சு சர்க்கிளில் இருந்தவங்களே எத்தனையோ பேர் நின்று அவ்வளோ கஷ்டப்பட்டு உயிர் காப்பாற்றி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்தையும் அவங்க மேனிப்புலேட் பண்ணுறது பின்னாடி ஒரு ஆள், அவன் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக. அவன் மட்டும் முதலே அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்லாம் எடுத்துகிட்டு கவலமாக இருப்பான், அவனுக்கு வராது. இப்படியெல்லாம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. நான் அந்த சம்பாதித்த சொல்லலை. தேவன் கொடுக்குற ஆசீர்வாதம் அது நித்திய கனமகிமை உண்டாக்கும், அது வேதனையற்றதாக இருக்கும், அது தேவனுக்கு மகிமை கொண்டு வரதாக இருக்கும். சாலமோன்ட்டு அப்படி கொட்டி கிடந்துச்சு பாருங்க. அதனால தான் வந்து அவன் வீட்டில், இப்போ நம்ம வீட்டிலலாம் செம்பு டம்ளரெல்லாம் சும்மா எவர் சில்வரில் வச்சுருக்கோம். அவன்கிட்ட இருக்கிற எல்லாமே கோல்டு. ஏன்னா கோல்டு அவ்வளோ சீப்பாக கிடக்கு. எல்லா இடங்களையும் வர்த்தகம் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஞானத்தை வேறு ஆண்டவர் கொடுத்துட்டதுனால எங்கே இருந்தாலும் வந்து கொட்டுறாங்க கோல்டை. யார்கிட்ட வந்து? சாலமோன்ட்ட கொட்டுறேன். என்னத்தெல்லாம் வச்சு 2 டம்ளரை பண்ணி, சில்வரை பண்ணி அப்படி போடு, இதை சேரை பண்ணிடுறியா, எவ்வளோத்தையும் வச்சு என்ன பண்ணா? வெள்ளிக்கு மவுசே இல்லை. நம்மலாம் ஒரு கொலுசு வாங்கி போடலாமா, ஒரு ரிங் வாங்கி போடலாமா அப்படின்ட்டு இருக்கோம். வெள்ளிலாம் ஒரு மெட்டீரியலாக எடுத்துக்கிற மாட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஆராதிக்கிற இந்த தேவன் தாங்க அப்படி மாற்றினார் சாலமோனை. அப்படியா? அப்படி நம்ம வந்து சிலுவையிலேயே அப்படி தூங்கி பரிதாபமாக இருக்கிற இயேசுவை தான் தெரியும். ஒரு சைடு இப்படிலாம் இருக்கிறாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆபிரகாமின் தேவன் நம் தேவனாக இருக்கிறார், சாலமோனின் தேவன் நம் தேவனாக இருக்கிறாரு. இப்படி எத்தனையோ கேரக்டர் சொல்லலாம். இப்படி கொண்டு வந்த சாலமோன் அடுத்து சூப்பராக வாழ்ந்துட்டு இருக்காரு. அதுக்கடுத்து இப்போ எபிரேயரில் எடுத்துக்கோங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசிய போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராய ஈசாக்கோடும் யாக்கோப்போடும் கூடாரங்களில் குடியிருந்து. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கே வெள்ளி பொண்ணு ஆஸ்தி ஐஸ்வர்யெல்லாம் இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா இதெல்லாம் வந்தோனையும் கண்ணெல்லாம் எங்கே போயிடுது? நான் போன வாரம் கூட ஒரு சாட்சி சொன்னேன் பார்த்தீங்களா? சாட்சி கிடையாது, சிரிப்பு. போன கோயில்பட்டி மீட்டிங்க்கு 2 பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிஸ்னஸே ஓடலை அப்படி இப்படின்னு. அது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு தான் கூட்டு வந்துச்சு 2 பேரை கழுகுமலையிலேருந்து.
இன்னும் இந்த தடவை வரல அப்படின்னா, இன்னுக்கா ரொம்ப பிஸ்னஸ் வந்து பிக்கப் ஆயிடுச்சு, உட்காரதுக்கே டைம் இல்லையா, அவ்வளோ வந்து சூப்பராக போயிட்டுருக்காங்க, அதனால வர முடியல ப்ரேயர் மீட்டிங்கு. எப்படி அப்புறம் தான் தெரியும் அவங்க அவ்வளோ தூரம் வந்தாங்க, கஷ்டப்பட்டாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணியிருக்கோம், இவ்வளோ தூரம் மாறி இருக்கு, இப்போ சூப்பராக போதாங்க்கா, அவ்வளோ அதனால டைமே இல்லைன்றாங்க அப்படி சொல்லி நிறைய பேர் இப்படி மாறிடுறாங்க. ஆசீர்வாதம் எல்லாம் வந்தோடனையும் கண் எங்கே போயிடுது, அது மேலே பிடிச்சிக்கிறது, அது மேலே ஹோல்டு போட்டுக்கிறது, அதை பிடிச்சிக்கிட்டு கடைசியில் அதை காப்பாற்றுறதுலையே ஓடிட்டு கடைசியில் அடுத்த ஸ்டெப். ஆக்சுவலாக நீங்கள் அவரை பிடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அதுக்கு அடுத்த லெவல் கூட்டிகிட்டு போவார். அக்கா அவங்க லெவல் அதோடய நின்றும், இன்னும் சொல்ல போனால் அதுக்கு கீழே போனாலும் போயிடும், ஏன்னா ஆண்டவரை விடுறதுனால நிரந்தரமான பிளெஸ்ஸிங்ஸாக இருக்காது. இங்கே பாருங்கள், ஆபிரகாம்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல விஷயம், அவர் விசுவாசத்தில் தேவனை மாத்திரம் நம்பி இருந்ததுனால அவர் சொல்கிறார் பாருங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து. அப்படின்னா என்ன, இப்போ தான் பார்த்தோம் செல்வசீமானா இருந்தான்னு, இப்போ என்னடா பரதேசின்ற, உண்மையிலே யார் தான் அவர், உங்களுக்கு புரியுதா புரியல, பரதேசினா யார், ஒன்றும் இல்லாதவங்க. அப்போ அங்கே என்ன போட்டிருந்துச்சு, அப்போ என்னது புரியுதா புரியல உங்களுக்கு, அங்கே செல்வ சீமானாக இருந்தான். அப்போ அவன் ட்ரெஸ் எப்படி இருந்திருக்கும், ஆள் எப்படி இருந்திருப்பான், அவன் வெல்த் எப்படி இருந்திருக்கு, எல்லாமே பார்த்தோம். இங்கே என்ன போட்டிருக்கு, தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சொந்தராய, அதுக்கடுத்து ஈசாக்கு யாக்கோப்பு எல்லாம் இவருடைய வழியிலேயே தான் கூடாரங்களில் குடியிருந்தார்கள். கூடாரங்களில் அப்படின்னு போட்டிருக்கு. ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் ஆபிரகாமுடைய இந்த ஃபெய்த்தில். ஒன்று வந்து அவருடைய கீழ்ப்படிதல், ஆபிரகாமுடைய கீழ்ப்படி. செகண்ட் திங் வந்து இந்த உலகத்தையே அவர் வந்து ஒரு ட்ரிப்பாக தான் பார்க்குறார். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு சுற்றுலா போகிறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு யூகேக்கு சுற்றுலா போகிறோம், இல்லை யூஎஸ் சுற்றுலா போகிறோன்னா அந்த ஒரு வாரம் வரைக்கும் தான் அங்கே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னன்னாலும் பழையது நம்ம இந்தியா வந்து தான் ஆகணும், ஏன்னா இதுதான் நம்ம ஊர், இதுதான் நம்ம நாடு. ஆபிரகாமுக்கு ஒன்று தெரியும், இந்த உலகம் எனக்கு டெம்பரவரி, ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய உலகம் தேவன், அவருடைய அந்த பரலோகம், அங்கே போகிறது தான் இது என்னுடைய ஹோப்பு, என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய மொத்த ஹோல்டு அங்கே இருக்குது, அவர் மேலே இருக்குது. ஸோ பரதேசியை போல் அப்படின்னா இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் இருந்தார். எல்லாமே இருக்குது, ஆனால் கண்ணு ஃபுல்லாக யார் மேலே இருக்குது, இதுதான் பரதேசியாக இருக்கிறது. பரதேசி என்ன பரதேசி மாதிரி கிழிச்சிக்கிட்டு அடைஞ்சாரு, அப்படியே வந்து பார்க்குறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருந்தார் இல்லைங்க, எல்லாமே இருக்குது, ஆனால் எது மேலேயும் ஹார்ட் இல்லை, ஹார்ட் ஃபுல்லாக எங்கே இருக்குது, இதுதான் பரதேசமான வாழ்க்கை. இங்கே கூட நம்மளை பேர் நீங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, எத்தனை பேருக்கு ஆமான்னு சொல்கிறீங்க. ஐயோ அப்போ இந்த பொண்ணு இந்த கொல்லி வெளியெல்லாம் விட்டுட்டு தான் போகணுமா, என்னதான் நீங்கள் வச்சுருந்தாலும் சாகும் போது எல்லாத்தையும் போட்டு புதைக்க முடியாது. எவ்வளோ பெரிய டாப் டக்கராக இருந்தாலும் ஒரு நாள் கழிச்சு வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஸ்மெல் வந்துட ஆரம்பிச்சு 6 ஹவர்ஸில் பெட்டியை தூக்கி வச்சுட்டு அதுக்கடுத்து என்னதான் இருந்தாலும் பாடி தான் உள்ளே தூக்கி போட்டு ஒன்றும் இல்லைன்னா ஒரு உப்பை மூட்டை போட்டு மூடி வச்சாங்கன்னா கொஞ்சம் நாளைக்காவது இருக்கும், அதுக்கடுத்து மண்ணோட மண்ணாக மக்கி தான் போகும். அப்போ எதற்காக கொண்டு போகிறது, அப்போ இவ்வளோ ஆசையாக ஐஸ்வர்யம் எப்படி விடுறதுனால சிலருக்கெல்லாம் இந்த காசு ஆசை பிடிச்சவங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமாக உயிர் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மொத்த ஹோல்டு எங்கே இருக்குது, ஐயோ என்னுடைய தங்க செயின், ஐயோ என் டைமண்ட் நெக்லஸ், ஐயோ என் வீடு, ஐயோ நான் போனப்பறம் எவன் செய்வான்னு தெரியல, எவன் சாப்பிடுவான்னு தெரியல, எவன் அனுபவிப்பான்னு தெரியலையே, இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயிர் போகும்போது கூட சொல்லுவாங்க டக்குன்னு போகாது, ஏன்னா ஃபுல் ஹோல்டு எங்கே இருக்குது. ஆனால் நல்ல விசுவாசத்தில் இருக்கிறவங்க, நல்ல பரிசுத்தவான்களாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்குற மாதிரி ஆண்டவர்கிட்ட போயிடுவாங்க, ஏன்னா அவங்க ஹோல்டு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. இங்கே அனுபவிப்பாங்க, இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம், 5 ஸ்டார் ஹோட்டல் போகிறோம், சாப்பிட்றோம், அனுபவிக்கிறோம், எல்லாம் முடிச்சுட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்கிறோம். அது இது மாதிரி தான் உலகம். புரியுதா உங்களுக்கு, நீ இருக்கிற வரைக்கும் எந்த குறை இருக்காது. ஆனால் இது நமக்கு டெம்பரவரி, பெர்மனண்ட் எங்க, இட்டர்னல் எங்க, தேவன். சீக்கிரமாக இந்த உலகத்தை, விழுந்து போன உலகத்தை அவர் மாற்றி வந்து பரலோகம் மாற்ற, அப்புறம் அவரும் நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக தான் இருக்க போகிறோம். அது ஒரு ஸ்டேஜ், அதுக்கு ஒரு டைம் இருக்குது. அங்கெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் சேர்த்து வச்சதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அங்கே ரோடே தங்கத்தில் போட்டிருக்காரு ஆண்டவர். இத்தனை பேருக்கு புரியுது. அங்கே எல்லாமே மாணிக்கங்கள், வைடூரியங்கள், கோமேதங்களை வச்சு காம்பவுண்ட்ஸ் ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளாம் செங்கல் சுண்ணாம்பு போட்டு கேட்டுவோம், என்ன தான் பெரிய கொடிசொரனாக இருந்தாலும். அங்கே நம்ம ரேட்டுக்கெலாம் இதான் அப்படின்னு. அப்படி மழையெல்லாம் போயிருக்குன்னா அப்படி கோல்டு டஸ்ட்டில் மழை, அவர் வேறு லெவலில் அங்கே கட்டி வச்சுருக்காரு. அதுதான் பாருங்கள், ஆபிரகாமுக்கு கண்ணெல்லாம் எங்கே இருந்துச்சு, அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த நாளில் விசுவாசிக்கிறவன் இப்படி தான் இருப்பான்.
சுவாசிக்கிறவன் யார் மேலே மட்டும்தான் கண்ணை வைப்பான்? அதுதான் இங்கே சொல்லியிருக்கு. இந்த உலகத்திலே ஒரு கூடாரங்களில் குடியிருந்தான் அப்படிங்கிறதுமே, கூடாரங்கிறது எதை காமிக்குது சொல்லுங்க? இப்போ ஒரு செங்கல் கட்டடம் கட்டி இருக்கிறது வேற, கூடாரங்கிறது ஒரு டெம்பரவரியான ஸ்ட்ரக்சர். அடுத்து கூடாரம் வேண்டான்னா அது மூடிட்டு அடுத்த இன்னொரு இடத்துல கொண்டு போய் டென்ட்டை போட்டுக்குருவாங்க. அடுத்து வேண்டாம்னா இன்னொரு இடத்துக்கு போய் டென்ட்டை போட்டுக்குருவாங்க. அப்படியாக அவன் லைஃப்பில் எல்லாத்தையுமே அவன் டெம்பரவரியாக தான் பார்த்தான். இன்னும் சொல்ல போனால் தன்னுடைய சரீரத்தையே ஒரு டெம்பரவரியான கூடாரமாக தான் பார்த்தான். அதனால பவுல் சொல்கிறாரு, இந்த கூடாரங்களில் நான் இருக்க அதிக பிரயாசப்படுகிறேன். நான் இருந்தால் உங்களுக்கு நல்லது தான், ஆனால் நான் போனால் எனக்கும் நல்லது, ஏன்னா நான் ஆண்டவரோடு போய் அடுத்து இருப்பேன். கூடாரங்கிறத பவுல் எதுக்கு கம்பேர் பண்ணி காமிக்கிறாரு? இந்த சரீரத்தையே ஒரு கூடாரன்றாரு. எத்தனை பேருக்கு இதுவே ஒரு கூடாரங்கிறீங்க? இதை உட்காந்து பாலிஷ் போட்டு மேக்கப் போட்டு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஐயோ நான் குட்டையாக பிறந்துட்டேனே, நான் நெட்டையாக பிறந்துட்டேனே, மூக்கு அப்படி இருக்கேன், கலர் அப்படி இருக்கேன்னு. இது எல்லாமே டெம்பரவரி தாங்க. பக்கத்தில் உங்கள் பார்த்து சொல்லுங்கள், ரொம்ப கவலைப்படாதீங்க, இதெல்லாம் டெம்பரவரி தான். உள்ளே இருக்கிற அந்த ஆவி மனிதன் தான் பெர்மனெண்ட்டு. அவன்தான் ஆண்டவரோடு போய் இருக்க போகிறான். இது ஜஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி கழட்டி போட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறோம். மரணம்ங்கிறது இந்த ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு அடுத்த ஆவிக்குரிய மண்டலத்தில் அவர் கொடுக்குற அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவரோட போய் நித்தியமாக, ஏன்னா இந்த சரீரத்தில் அங்கே போக முடியாது. இந்த சரீரத்தில் நீங்கள் ஒரு ஸ்கைக்கு ஒரு லெவலுக்கு மேலே பறக்க முடியாது. அதனால தான் ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, விண்வெளி வீரர்கள்லாம் மாஸ்க் போட்டு செஞ்சாதான். ஏன்னா இந்த சரீரத்தில் போய் அங்கே பண்ண முடியாது. அப்போ இந்த சரீரத்தில் போய் நீங்கள் எங்கே ஆவிக்குரிய மண்டலத்தில் உலாவுறது? தேவ தூதர்களை போல் ஆவியில் தான் இருப்போம் என்று வேதம் சொல்லுது. அப்போ எப்படிங்க மற்றவங்களெல்லாம் தெரியுமா அப்படின்னு? சில நேரங்கள் தெரியும், சில நேரங்கள் தெரியாமல் வைக்கிறதே நல்லது. ஐயோ அங்கேயும் வந்துட்டாங்க டென்ஷன் பண்ணுறதுக்கு, நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சா அப்படின்னே நிறையா பார்க்குறதுக்கு தோணும். அதெல்லாம் ஆண்டவரை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறதே நல்லது இல்லையா ஒரு வகையில்? சரி, இங்கே வாங்க. ஆகவே இந்த 2 முக்கியமான விஷயத்தை விசுவாசிக்கிற ஆபிரகாம் செய்கிறாரு. இதையும் நீங்கள் இன்றைக்கு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து, ஏனெனில் இவர் சும்மா செய்யலை, அவருக்கு தெரியும் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு. அது எந்த நகரம்? அது நாங்கள் கட்டி செய்கிறதுனா அப்போ முதல்ல கட்டாமல் இருந்தாராங்க அப்படின்னு இல்லை. ஏசு கிறிஸ்து வந்த அப்புறம் தான் நமக்கெல்லாம் அங்கே அலவுடு. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கெல்லாம் அங்கே அலோடு கிடையாது, எல்லாம் வெயிட்டிங்கில் தான் இருக்காங்க. அதனால தான் நம்ம அவங்களெல்லாம் விட விசேஷித்தவர்கள் நான் சொல்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாரும் அது உங்களுக்கு காமிக்கிறேன். எபிரேயர் லாஸ்ட்டில் வரும். இவங்க இத்தனை பேர் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்ம இல்லாமல் பூர்ணர்களாகவில்லைன்னு சொல்லி வேதவசனம் போட்டிருக்கோம். ஏன்னா ஏசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து உயிர்த்து கேட் ஓப்பன் பண்ணி விட்ட பிறகு தான் எல்லாமே உள்ளே போகிறாங்க. ஏன்னா அவரே வழி, ஹீ இஸ் த வே. அவர் வழி ஓப்பன் பண்ணலைன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பிதா கிட்ட போக முடியாது, பரலோகத்துக்குள்ளே என்ட்ரு ஆக முடியாது. ஆனால் விசுவாசம் இருக்குது, இவருக்கு எல்லாம் புரியுது. ஒரு நாள் மெஸ்ஸையா வரப்போகிறாரு, இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வைக்க போகிறாரு, அதுதான் எனக்கு பெர்மனெண்ட்டு. அங்கே படிக்க போகிறேன், இங்கே என் கண்ணு இருக்க போகிறதில்ல. எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க, எந்த குறையும் இல்லை, சூப்பரான வாழ்க்கை. நம்பர் 1 போன தடவை வெனஸ்டேயில் கூட காமிச்சவங்களுக்கு 318 வேலையாட்களோட போய் லோத்தை பிடிச்சிட்டு போயிட்டீங்களாடா சோதம் குமாரத்தில் அப்படி சொல்லி வெறும் வேலையாட்களுங்க, சர்வன்ஸை கூட்டுட்டு போய் எல்லா ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டுக்கிட்டு சண்டை போட்டுட்டு முடிச்சுட்டு வந்துட்டான், ஜெயிச்சுட்டு வந்துட்டார் லோத்தையும் கூட்டுட்டு. அப்போ அந்த சோதம் ராஜா சொல்கிறாரு, பேசாமல் இன்னும் கொஞ்சம் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க, வெள்ளி பொண்ணு இவ்வளோ தூரம் சண்டை போட்டீங்க, எதுக்கு எங்களை விட்டுட்டு போகிறீங்க, அதுக்கு ஒரு நன்றி எல்லாம் எடுத்துகிட்டு போங்க. நீ கொடுக்குற இந்த பொண்ணுக்காக வெள்ளிக்காக நான் வரல, ஏற்கனவே என்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்காரு, உன் செருப்பு வார் கூட எனக்கு தேவையில்லடா அப்படின்றார் அந்த ஆபிரகாம். ஏன்? அவர் கண் எதுவும் பொண்ணு மேலே இல்லை, கோல்டு மேலே சில்வர் மேலே. சோதம் குமார் ராஜா கூட கொடுத்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு பவுன் ஏறிடுமே, கோல்டு ஏறிடுமே, இன்னும் கொஞ்சம் அமுக்கு சுருட்டு, இடம் பத்தலைன்னா பக்கத்து வீட்டில் கூட வை அப்படின்னு ஆசைப்படல. கர்த்தர்கிட்ட இந்த மாதிரி தான் வாங்குவேன், நீ என்ன என்னைய கொடுத்த ஐஸ்வரன் ஆகிறது, ஃபுல் கிரெடிட் அவர் தான். எப்படி ஒரு விசுவாசிக்கிறோம் இப்படி தான் இருப்பாங்க. ஆபிரகாம் என்னுடைய சந்ததியாக நம்ம இருக்கிறோன்னா அந்த நமக்குள்ளே இருக்கும். சில நேரங்கள் வைராக்கியமாக இருப்போம். புலி பசிச்சாலும் புல்லை தின்னாதுன்னு ஒரு பழமொழியை சொல்லுவாங்க, அம்மா தானே. அது மாதிரி சில நேரங்களில் வந்து உலகம் கொடுக்குற எதுவும் எனக்கு வேண்டான்னு இருக்க முடியும். அதுதான் விசுவாசம். இந்த அற்ப ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிக்கிறவன் ஆண்டவரை விட்டுட்டு போக மாட்டான். அப்படி போயிட்டானா விசுவாசியே இல்லை, பின்வாங்கி போயிட்டான்னு அர்த்தம். இத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இங்கே தேவன் கட்டுற அந்த அஸ்திபாரங்கள் உள்ள தேசத்துக்கு, இங்கிலீஷில் அழகாக பாருங்க, அந்த ஹெவனுக்கு அவரே தான் ஆர்கிடெக்டரா, அவரே தான் பில்டரா. இந்த உலகத்தில் எத்தனை ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க, பில்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கட்டுறாங்க. ஆனால் ஹீ ஹிம்செல்ஃப்
இஸ் த ஆர்கிடெக்டர் அண்ட் த பில்டர். எதுக்கு? அந்த ஹெவனுக்கு. பார்த்து பார்த்து டிசைனை போட்டு நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நினச்சி என் பிள்ளைக்கு அங்கே நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேத வல்லுநர்களும் நிறையா ஊழியக்காரங்களும் நமக்காக அங்கே போனால் தேவன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களுடைய கிரியை கேட்டபடி கட்டி வச்சுருக்காரு. என் பிள்ளைக்கு இதான் பிடிக்கும். நமக்கு ஒவ்வொன்றுமே சர்ப்ரைஸாக தான் இருக்குமா. ஒவ்வொரு செகண்ட் ஈச் நிறைய நேரம் நம்ம என்ன நினச்சிட்றோன்னா, பரலோகம்னா எப்படி இருக்குன்னா அப்படியே அமைதியாக வெள்ளை வெளியேறுன்னு அது 2 ஏஞ்சல்ஸ் அப்படியே பறந்துக்கிட்டு இதுக்கு மேலே இருந்தால் போர் அடிக்குமோ, வீம்பின்னு ஏதாவது வாய்ச்சிட்டு இருப்பாங்களோ, அவ்வளோதான் பரலோகம். அப்படியே எவ்வளோ நேரம் தானே போர் இல்லாமல் நமக்கு வீட்டில் இங்கே இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இருக்க முடியல. லீவ் விட்டாலும் தோணுது, ஆனால் லீவ் விட்ட அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு போர் அடிக்குது. அதுக்கு ஸ்கூலுக்கே போயிருக்கலாமோ, காலேஜுக்கே போயிருக்கலாமோ, போர் அடிக்குது அப்படின்னு. அப்படியே அமைதியாக எவ்வளோ நேரம் தாண்டா அலையிலையா சொல்லிட்டே இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அங்கே ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் நீங்கள் என்ட்ரு ஆனதுலேருந்து ஒவ்வொன்றும் உங்களுக்கு அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குமா. ஒரு பெரிய டிஜிஎஸ் தினகரன் நினைக்கிறேன், அந்த அங்கிள் வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய சாட்சியில் அவங்க விஷன் பார்த்ததில் ஒரு மரித்தவர் நல்ல ஊழியக்காரர் உள்ளே என்ட்ராகிறார். அவர் என்ட்ராகும் போதே அங்கே ஏஞ்சல்ஸ் அவங்க சேரியட்ஸோடு ரெடி பண்ணிக்கிட்டு இவருக்கு வந்து ஒர்ஷிப் சாங்கில் எது ரொம்ப பிடிக்குமோ அதை அவங்க ப்ளே பண்ணி வாசித்து வரவேற்கிறாங்களாம். எப்படி இருக்கும் பாரு. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கிறவங்களுக்கு தெரியும், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். என் பிள்ளை வருது வாசி, இந்த பாட்டு தானே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஒவ்வொன்றும் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ், அவங்க பிடிச்ச ஃபுட்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து பார்த்து பார்த்து, அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் பரலோகத்தில் ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட். எத்தனை பேர் நினைக்கிறீங்க நம்மளை ரொம்ப விரும்புகிறவங்க நம்மளை எப்பயுமே சந்தோஷப்படுத்திகிட்டே இருப்பாங்கன்னு? தேவன் உங்களை ரொம்ப பிடிக்கும், அன்பாகவே இருக்க உயிரே கொடுத்தவர், அப்போ எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுவாருன்னு பாரு. அதனால் போர்லாம் அடிக்காது, கவலைப்படாதீங்க. நீங்கள் சுற்றி பார்த்தாலும் எத்தனை காலம் ஆனாலும் சுற்றி பார்த்து ஓயாது பரலோகத்தில் அவ்வளோ இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அவ்வளோ அற்புதம். எத்தனையோ அனிமேஷன்ஸ் எடுத்தெல்லாம் இப்போ வீடியோஸ் போட்டு காமிக்கிறாங்க, அதெல்லாம் செல்லுபடி ஆகாது. அந்தவருடைய நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரலோக தரிசனம்லாம் தேவன் எனக்கு கொஞ்சம் காமிச்சிருக்காரு. நான் நிறைய பெருசாக சொன்னதில்லை, ஏன்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, ஏமாத்துறாங்க நிறைய பேர். ஆனால் ஒரு பில்லரை காமிக்கிறார். ஏன்னா ஹீ ஹிம்செல்ஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பில்டர்னு போட்டது, அந்த வார்த்தையை யோசித்து பார்க்கும்போது ஒரு பில்லர் காமிக்கிறாங்கன்னா அந்த பில்லரையே நீங்கள் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி அந்த ஸ்கொயர் ஃபீட்லையும் அவ்வளோ க்ரியேட்டிவிட்டியை பார்க்க முடியும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைரெக்டாக 100% பார்க்கல. ஒரு விஷனில் ஒரு மங்களாக சில விஷயங்கள் தான் பார்க்குறோம். அதுலேயே இப்படியா அப்படின்னு அந்த கண்ணை எடுக்காமல் அந்த கொஞ்சம் ஏரியாவே அவ்வளோ நேரம் பார்க்க முடியுதுன்னா, அந்த பில்லர் வேறு ஹைட்டு. ஆக்சுவலாக பரலோக விஷனில் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பூமியில் எந்த பில்டிங்குமே உங்களுக்கு ஹைட்டாக தெரியாது. நான் பார்த்ததுனால சொல்கிறேன், எந்த பில்டிங்குமே பெருசாக தெரியாது. இதெல்லாம் என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. இப்போ தான் மேபி நம்ம வேர்ல்டுக்காக ப்ரேயர் பண்ணும்போது ஜப்பான், சைனா இவங்களுடைய பில்டிங்ஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக கட்டியிருக்காங்கப்பா. இந்தியாவெலாம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே, எல்லா நாடும் நல்லா இருக்குது இந்தியாவை தவிர அப்படிங்கிற மாதிரி இருக்குது. என் பையன்கிட்ட சொல்லும்போது நம்ம ஊரை தவிர எல்லா ஊரும் நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டா சிம்பிளாக. அதுலேயும் பாருங்க, சைனாவுடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பெருசாக கட்டி வச்சுருக்காங்க. இப்படி விழுந்துடாதா, நெளிச்சு கட்டுறான், அப்படி கட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சொன்னால் அவர் பில்டிங்கில் இருக்கிறனால அவங்களோட இன்ஜினியரிங் வந்து வேறு லெவலு, சூப்பராக இருக்கும். நம்ம இன்ஜினியரிங்லாம் 4 சோத்தை எழுப்ப இப்படி போடு, ஃப்ளாட்டு கேட்டு 2 பில்டிங் கேட்ட மேலே கட்ட மாட்டான். ஆனால் அவங்களுடைய இன்ஜினியரிங் ஆர்கிடெக்சர்லாம் வேறு லெவலில் இருக்குது. அவ்வளோ நாலேஜ், எப்படிங்க அப்படி யோசிக்கிறாங்கங்கிற அளவுக்கு இருக்குது. எதுக்குன்னா நீங்கள் ஹெவன் ஆனால் நீங்கள் ஒரு செகண்ட், ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஈவன் நீங்கள் பெரிய ஒரு சூப்பரான பில்டிங்கை, இதாங்க உலகத்தில் அதிசயமான பில்டிங், சில பில்டிங்லாம் சொல்கிறாங்க, அது கூட இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லைங்கிறத நீங்கள் உணர்வீங்க. அது நீங்கள் போய் இந்த விஷயம்லாம் பார்த்தா தான் தெரியும். நான் சொன்னால் புரியாது, புரிய வைக்கவும் முடியாது. நான் அந்த 3D என்னென்ன அனிமேஷன்ஸ்லாம் போட்டு காமிக்கிறாங்க யூடியூப்பில், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அங்கே. அவ்வளோ அதுக்கு தான் நீங்கள் நல்லா ஆவியில் நிறவை செய்யும் போது தெரியும். ஆபிரகாமுக்கு இது நல்லா புரியுது. ஆகவே இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியல, கண்ணு ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. அவர் கொடுக்க போகிற அந்த தேசம் இத்தனை பேருக்கு புரியுது. நம்மளை நிறைய பேர் இந்த பூமியை வெறுமையாக்கு, இந்த பூமியில் எது வச்சுக்கிறாத, அங்கே போகணும் நம்ம அப்படியே பரதேசியாக சுற்றி திருந்தோன்னா எல்லாத்தையும் இருந்துட்டு கடைசி வரைக்கும் இப்படியே துறவரம் போல தான் வாழணும் போல் கிறிஸ்தவ வாழ்க்கை. இங்கேயும் சூப்பர் வாழ்க்கை, அங்கேயும் சூப்பர் வாழ்க்கைன்னு சொல்கிறேன், அங்கே அதோட சூப்பர் வாழ்க்கைன்னு சொல்கிறேன். அப்போ எங்கே இருந்தாலும் நம்ம நல்லா தானே இருக்கிறோம். அதான் இங்கே இருக்கார். அடுத்து பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர்னு என்றா, அது ரொம்ப முக்கியம். அவர் செய்வாரோ செய்ய மாட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டா முடிஞ்சு போச்சு. உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க அந்த விசுவாசம் தான் அவளுக்கு எதை கொண்டு வருது? கர்ப்பம் தரிக்க
பலனை கொண்டு வருது. வயது பிள்ளை. அப்போ விசுவாசம் வந்தால் உங்களுக்கு அந்த பவுண்ட்ரிஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடியாகுது. வயசாகி போச்சு, கேன்சல். விசுவாசிக்கிறையா, அதை நீ தாண்டி போயிடலாம். அடுத்து விசுவாசிக்கிறாயா, பலமே இல்லை கர்ப்பப்பைக்கு. ஏன்னா நமக்கே தெரியும், பெண்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் அந்த யூட்ரஸ் அதுக்குரிய சில வேலைகள்லாம் செய்யும். அதுக்கடுத்து எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அதுவும் 90 வயசு ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் போதே 99 வயசுலாம் பிறந்துச்சுன்னா சாராளி கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்கும்? 80 90 இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும்னு யோசிச்சுங்க. ஆனால் விசுவாசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பவர் உள்ளே வந்து, தேவனுடைய பலன் வந்து எல்லாமே ரினியூ ஆகுதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? எந்த டேப்லெட்லாம் அந்த காலத்தில் இல்லை. இன்றைக்கி இந்த காலத்தில் கூட எவ்வளோ வயதானவங்களுக்கு கூட நாங்கள் குழந்தை பிறக்க வைக்கிறோம்லாம் நிறைய சயின்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. டேப்லெட்ஸை கொடுத்து என்னென்னமோ கொடுத்து செய்கிறாங்க. அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் அவரோடு அப்படியே பழக விசுவாசிக்க, அந்த வார்த்தை, தேவனில் இருக்கிற பலன், வல்லமை, ஒன்றுமில்லாமல் சகலத்தையும் சிருஷ்டித்தவருடைய அந்த பலன், அந்த ஜீவன் இவளுக்குள்ளே வந்து இறந்து போன கர்ப்பத்தை மறுபடியும் உயிரோட கொண்டு வருது. நான் நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் எங்காவே மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா விசுவாசிக்கிறவங்களும் உண்மையிலே நான் நல்லா சொல்கிறேன், எப்பவுமே அவங்க வயசை விட எங்காவது தெரிவாங்க. அது ஒரு சீக்ரெட் உங்களுக்கு நான் சொல்கிறேன். எப்படி? ஏன்னா ஆண்டவரோட அந்த ப்ரெசன்ஸில் இருக்கும் போது அது அப்படி தான் இருப்பாங்க. ஜீவன் 40 வருஷம் வனாந்தரத்தில் கூட்டிட்டு போனார். யாரை? எகிப்திலேருந்து இஸ்ரேல் மக்களை. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, போட்டிருந்த செருப்பு. அப்போ நீங்கள் சூப்பராக தானே இருப்பீங்க. சீக்ரெட் புரியுதா? பழைய ஏற்பாட்டில் அப்போ நீங்கள் ப்ரெசன்ஸில் இருக்கிறது மாத்திரம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு 40 வருஷம் எப்படிங்க? யோசிக்கவும் முடியல. அந்த செருப்பில் கொஞ்சம் கூட பீலையா? இப்போ வாங்கின செருப்பு கூட பிஞ்சிருச்சே. அடுத்து ட்ரெஸ்ஸு கொஞ்சம் கூட நாற்று அடிக்கலையா? வேர்வை ஸ்மெல் வரலையா? பழசாகலையா? அதுலேயும் புழுதி புயல், பாலைவனம், எவ்வளோ ஒஸ்டான கிளைமேட்ஸு. அப்படியே ஃபுல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தக்காளி பழம் மாதிரி அப்படியே ப்ரெசன்ஸில் இருக்கிறாங்க 40 வருஷம். ஏன்னா இமேஜினே பண்ண முடியல. எத்தனை பேர் இமேஜின் பண்ணுறீங்க? ஆனால் தேவனோடு நீங்கள் இருந்தால் அப்படி தான் இருக்கும். வயது கூட ஆகாத மாதிரி தெரியும். நான் நினைக்கிறேன் ஆபிரகாம் சாராலும் கொஞ்சம் யூத்தாகவே மாறி இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு உள்ளுக்குள்ளே பாடிக்குள்ளே மாற்றங்கள் நடந்திருக்கும். செத்துப்போன கர்ப்பப்பை. நான் எசேக்கியேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாக எலும்பு கூட கிடக்குது. எசேக்கியேலே, இது உயிர் பெறுமா அப்படின்னு கேட்குறாரு. தேவனே நீங்கள் தான் அறிவீங்க, கண்டிப்பாக நீங்கள் நினச்சா முடியும், சரி அதை பார்த்து பேசு அப்படின்றாரு. எசேக்கியேல் பேசுகிறார், ஜீவன் உண்டாகட்டும், தசை எலும்புகள்லாம் உருவாகட்டும்னு. ஒன்றும் இல்லாமல் காஞ்சி போய் கிடக்கிற எலும்பு கூட்டிலேருந்து ஒவ்வொரு மனுஷங்களாம் எந்திரிச்சிடுறாங்கங்க. அந்த தேவன் சாராளையும் ஆபிரகாமையும் மறுபடியும் சூப்பராக கொண்டு வந்திருக்க முடியுமா இல்லையா? இத்தனை பேருக்கு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சில குறைகள் இருந்தால் அதை மாற்றமா முடியுமா இல்லையா? டாக்டர் சொல்லிட்டாங்கங்க, எனக்கு இந்த கால் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு கை இப்படி தான் இருக்குன்ட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, என்னுடைய வம்சத்தில் எல்லாருக்கும் இருக்கிறனால உனக்கு அது அப்படி தான் இருக்குன்ட்டாங்க. சுகரு, பிபி, ப்ரெஷரு, அடுத்து கால் வலி, கை வலி, வேறு என்னென்னலாம் இருக்குது, கேன்சரு, எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னங்க பண்ணுறது? சயின்ஸ் அப்படி தான் சொல்லுது. சயின்ஸையே பொய்யாகக்கூடியவர் தேவன். இன்னும் சயின்ஸ் அப்படிங்கிறதே தேவன் உருவாக்குனதில் கொஞ்சம் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் முழுசாக கூட அவங்களுக்கு தெரியாது. முதல்ல குரங்குலேருந்து வந்தாங்க, அதுக்கப்புறம் வாபஸ் வாங்கிட்டாங்க. அவங்களே நம்மளை மனிதர்கள் தான். ஆனால் படைத்த தேவன் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லாத மண்ணிலேருந்து உன்னை கொண்டு வந்திருக்கேன், என்னையால் அந்த உறுப்பை மாற்ற முடியாதா? ஜஸ்ட் ஆஃப்டர் ஆல் நீங்களும் நானும் ஒரு மண். அந்த மண்ணிலேருந்து ஒரு பொம்மை மாதிரி செஞ்சு அவர் சுவாசத்தை ஊதி உங்களை இப்படி உட்கார வச்சிருக்காருன்னா, அதே தேவன் உங்களை மறுபடியும் ரீபில்ட் பண்ண முடியாதா? 100% பண்ண முடியும். இப்போ கூட நிறைய சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் நேரத்தில் இறந்து கொண்டு வந்துட்டிங்கன்னா உடனே இந்த உறுப்பை மாற்றிடலாம், அந்த உறுப்பை மாற்றிடலாம். நிறைய பார்த்துட்டு இருக்கீங்களா? உடனே ஆம்புலன்ஸ் வேகமாக போகுது, ஃப்ளைட்டில் போகுது, உடனே போய் சரி பண்ணி கொஞ்சம் நேரத்தில் இறந்தவங்களுக்குள்ளே இவ்வளோ நேரத்துக்குள்ளே அந்த உறுப்புகள்லாம் உயிரோடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை உடனே ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அங்கங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் அதுக்காக போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு போய் வச்சுட்டாங்கன்னா அவங்க காப்பாற்றப்பட்டுருவாங்க. இப்படியெல்லாம் நிறைய பேர் இனி கொஞ்ச நாளில் இறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க சயின்ஸ்லேயே. அப்போ படைத்த தேவனாலும் இருக்க வைக்க முடியுமா? முடியாதா? அங்கே தான் நம்ம மிஸ் பண்ணிடுறோம். நம்ம இயேசுவை பொதுவாக உலகத்தில் எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கண்ணீர் விட்டு ஒரு ஆறுதல் அடைஞ்சிக்கிறதுக்கு, ஒரு சாதாரணமாக தடவி கொடுக்கறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டர், அப்போதைக்கு டெம்பரவரிக்கு. கடைசி வரைக்கும் அது பிரச்சனையிலே அழுதுகிட்டே இருக்கணும், என்னை அவள் தேட்டிக்கிட்டே இருப்பார் தாயை போல். அது நம்மள முக்கியம். தேட்டர்லேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கடுத்து வேறு எந்த லெவலுக்கு இயேசுவை அந்த உலகத்தில் யூஸ் பண்ணுறாங்க? ஏதாவது உடம்புக்கு முடியலையா, போய் ஒரு லிமிட்டாக ஏதாவது இருக்கணும், கை வலி, கால் வலி, பிசாசு, பேய், இந்த மாதிரி. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரீமாலாம் யோசிக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு விசுவாசம் யாருக்குமே இல்லை. ஏன்னா அதெல்லாம் வேண்டாத வேலைங்க, இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போயிட்டாலே போதுங்க, இது கிடைச்சாலே போதுங்க.
நீங்களாம் அவ்வளோ நல்லவங்களா தானே இருக்கீங்க. அதனால தான் நாங்கள்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுறதே கிடையாது சிஸ்டர் விசுவாசத்தில். எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு? ஏன்னா ரிஸ்க் எடுத்தும் போது நம்மளை நிறைய பேர் சிரிப்பாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்படியே ஓட்டுவோம் அப்படின்னு. நான் சொல்கிறேன், உங்களுடைய மைண்ட் ரினியூவல் ஆகட்டும். சாலமோனின் தேவன் என் தேவன், ஆபிரகாமின் தேவன். ஆக்சுவலாக நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இங்கேயே கடைசியில் உட்கார்ந்துருக்க போகிறதில்ல. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கு. நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இந்த வெளிப்பாட்டில் கிறிஸ்தவர்கள் இருந்தார்னா கிறிஸ்தவர்களை பார்த்து இந்த உலகம் மிரளும். சாலமோனை பார்த்து அன்றைக்கி உலகம் மிரண்டது போல் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கோம்? நம்மளை பார்த்து பரிதாபமாக இவங்ககிட்டயே ஒன்றும் இருக்காது, அதனால பிரியாணிக்காக மதமாயிட்டாங்க போல், மாதிரி இப்படி தான் அலைகிறாங்க அப்படிங்கிற சொல்லிக் கொடுக்குற போதனைகளும் அப்படி, கேட்குற வார்த்தைகளும் அப்படி. அவ்வளோதான் விசுவாசம். அப்படி ஒரு சிலர் நல்லா வந்துட்டான்னா அவன் கண்ணு எங்கே போயிடுது? ஆசீர்வாதத்து மேலே போயிடுது. அப்படி பிசாசை உறிஞ்சி விட்டுறான் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நேரத்தில். இதையும் பேலன்ஸ் பண்ணி நீங்கள் இப்படி போக தெரிஞ்சுன்னா நீங்கள் தான் அடுத்த ஆபிரகாம், நீங்கள் தான் அடுத்த தாவீது, நீங்கள் தான் அடுத்த சாலமோன். அதுக்கு தான் உங்களை சில நேரங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணி உங்களை ப்யூரிஃபை பண்ணி உங்களை ரிஃபைன் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். அப்படி ஒரு பாத்திரமா அடுத்து யார் இந்த ஜென்ரேஷனில் வருவான்னு அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காருங்க. சில பேருக்கு புரியுது. ஏன்னா அவர் நான் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுத்தாருன்னா ஒரு செகண்டில் உங்களால் அடுத்த நிமிஷம் இந்த வேர்ல்ட்லேயே டாப்பான ஒரு கொடிசோனாக மாற்ற முடியும், எல்லா விதத்தில் அச்சீவ் பண்ண வைக்க முடியும். நாங்களாம் அடிக்கடி அப்போ நம்ம கண் எப்படி வைக்கணும், நம்ம இருதயம் அதுக்கேற்றபடி எப்படி மாறணும், நம்மளுடைய தாட்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணி இப்போ இவனை எவ்வளோ உயர்த்தினாலும் இவன் என்னை விட்டு போக மாட்டானாங்க போது உயர்த்தினாருன்னா அது நமக்கு நல்லது. இல்லைன்னா ஆதாம் ஏவாள் மாதிரி கோட்டை விட்டுருவோம். அதனால தான் சில நேரங்கள் பொறுமையோடு நம்மளை கொண்டு போகிறது. ஆபிரகாம் எவ்வளோ சூப்பராக இருக்கார் பாருங்கள், கண் ஃபுல்லாக எங்கே தான் இருக்குது. அதனால தான் இந்த வயசுலையும் சாராளுக்கு பெலன் வருது, பெற்றால்னே போட்டிருக்கு. ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே. யார் அது? அவனுக்கு சரீரமே செத்துருச்சு. அதை வயசாக 40 வயசு 50 வயசுலேயே ஒவ்வொரு பார்ட்டாக வலிக்குதுன்னு சொல்லுவோம். 90 வயசில் எந்த லெவலில் இருக்கும்? எல்லாத்துக்கும் மேலே பிள்ளை கொடுக்கக்கூடிய அந்த தன்மைன்னு இருக்குது. எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு எப்படி போச்சு? 0% எனர்ஜி, 0% ஸ்ட்ரென்த் இல்லாமல் போச்சு. சரீரம் செத்து போனவன் சொல்கிறாங்க. இனிமேல் தாத்தா இருக்கிறது ஒன்று தான், போகிறது ஒன்று தான், எல்லாமே கலண்டு போச்சுடா அப்படிங்கிற. பல்லு போச்சு, கண்ணு போச்சு, 90 வயசில் அப்படி தானே இருந்திருப்பாங்க. எல்லாம் போயும். ஆனால் என் பேர் ஆபிரகாம் அப்படி சொல்கிறாரு. ஆபிரகாம் என்றால் என்ன தெரியுமா? அநேக சாதிகளுக்கு தகப்பன். தாத்தா அவனுக்கு சொல்லக்கூட வரல, தாத்தா வாயை மூடுங்க தாத்தா அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். சாராள் அந்த பாட்டி, என் பேர் சாரா, என் அநேக ஜோதிகளின் தாய். அப்படியாம்மா கீழே விழுந்து அவனை தூக்கி விடுறதுக்கு 4 பேர் வேணும், உனக்கு ஓரமாக போய் உட்காருமா. ரியாலிட்டி இன்னும் மோசமாக இருந்திருக்கும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மிங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு விசுவாசம் குறைஞ்சி போகுமா கூடுமா? ஏன் ஆண்டவரே இப்படி சோதிக்கிறீங்க? நல்லா இருக்கிற காலத்திலே கூர்ந்துருக்க கூடாதா பாருங்க, எவ்வளோலாம் என்னை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி. ஆனால் அதுக்கு தான் பாருங்கள், அவரே உங்களுக்கு விசுவாசத்தை தூக்கி வைக்கிறார். நான் அகைன் சொல்கிறேன், இப்போ கூட சில விஷயங்களை விசுவாசித்து நானும் நீங்களும் போகிறேன் பார்த்தீங்களா, அது நம்மளால் இல்லை, அவரால் போயிட்டுருக்கோம். ஏன்னா அது ஒரு பவர். அந்த பவரை நமக்குள்ளே கொடுக்குறதே அவர் தான். வேற யாராலையும் நினச்சா இப்படி யோசிக்க முடியாது, செய்ய முடியாது, வாழ முடியாது. கிஃப்ட்டு தான் அதுவே. விசுவாசங்கிறதே ஒரு கிஃப்ட்டு. ஏன்னா அது கிஃப்ட்லேயும் வருது, ஃப்ரூட்ஸ்லேயும் வருது. ஹோலி ஸ்பிரிட்ஸ் கிஃப்ட்லேயும் வருது, ஃப்ரூட்லேயும் வருது. நீங்கள் ஒரு சில விஷயங்களில் விசுவாசி இவ்வளோ தூரம் போயிட்டுருக்க, நாங்கள் ஊழியத்தை நடத்திட்டு போயிட்டுருக்கோனால இதுவே ஆண்டவரோட கிருபை நான் சொல்கிறேன். நானே அப்படி பிடிச்சிக்கிட்டு வந்துட்டேன்னா 100% சொல்லவே முடியாது. ஏன்னா நார்மலான ஒரு மனுஷனால் நம்ம சுச்சுவேஷனில் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஒடியே போயிடுவாங்க. இதுக்கு நான் வேறு வேலை பார்த்துட்டு போயிடுறேன், வேறு எங்கேயாவது போயிடுறேன், இதுக்கடா அவ்வளோ கஷ்டப்படணும்னு. ஆனால் நம்ம அச்சீவ் பண்ண போகிறது ஆபிரகாம் மாதிரி, நம்ம அச்சீவ் பண்ண போகிறது சாலமோன் மாதிரி, நம்ம அச்சீவ் பண்ண போகிறது ஏனோக்கு மாதிரி, நோவா மாதிரி, ஆபேல் மாதிரி. அதனால் நம்மளுடைய ப்ராசஸ் எல்லாம் வேறு மாதிரி தான் இருக்கும், நம்மளுடைய எண்டிங்கும் வேறு மாதிரி தான் இருக்கும், க்ளோரியஸாக இருக்கும். இங்கே பாருங்கள், சரீரம் இதோட முடிக்க போகிறோம். செத்து போனவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிருந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். பாருங்க, இத்தனை பேருக்கு புரியுது. இந்த தாத்தாவால் ஒன்றே கஷ்டம். ஆனால் தேவன் சொல்கிறார், பார், வானத்து நட்சத்திரங்கள் என்ன முடியுமா? இவ்வனமாக சந்ததி இருக்கும். கடற்கரை மலை என்ன முடியுமா? இவ்வனமாக சந்ததி இருக்கும். நடக்காத நடத்தி காமிப்பதாண்டா நான். ஜஸ்ட் பிலீவ், ஜஸ்ட் பிலீவ். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே முடியாதவனை எழுப்பி வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலைத்தலை போல உன் சந்ததி இருக்கும். இன்னைக்கு நம்மளாம் அவருடைய சந்ததி, ஆபிரகாம் சந்ததி. ஸ்பிரிச்சுவலா
கவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். இன்னும் வந்துட்டு இருக்கு. நான் கொஞ்சம் நம்பினதுக்கு இவ்வளோ ஆசீர்வாதமா ஆண்டவரே. ஆபிரகாம் பரலோகத்துலேருந்து பூரிச்சிக்கிட்டு இருக்காரு. இன்னும் நிறையா இருக்குப்பா, வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா கவுண்ட்லெஸ். விசுவாசம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. இந்த உலகத்தில் இருக்கிறவனை போல் போனான்னா கொஞ்சம் தாங்க, அதுவும் டெம்பரவரி, முடிஞ்சு போயிடும், இழந்து போயிடும். ஆனால் அவர் கொடுத்தா அவர் லெவலில் தான் கொடுப்பாரு. அதுக்கு தான் விசுவாசிங்கிறார். இத்தனை பேருக்கு போறீங்க, இத்தனை பேர் நீங்கள் ஆபிரகாம் மாதிரி விசுவாசிக்க போகிறீங்க. ஆபிரகாம் கதையிலேருந்து 0% பாசிபிலிட்டி. ஆனால் இஃப் யூ பிலீவ் க்ளோரியஸ் ரிசல்ட். நம்மளால் திங்க் பண்ணக்கூட முடியாத அளவிற்கு ஒரு லைஃப் உங்களுக்காக காத்துட்ரு. அதுக்கு தான் தேவன் உங்களை நம்பு, விசுவாசி அப்படிங்கிறார். இத்தனை பேர் விசுவாசிக்க ரெடியாக இருக்கிறீங்க? நம்புகிறதுக்கு ஏதுவல்லாது இருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தார் ஆபிரகாம், அதை அவர் நீதியாக எண்ணினார். இன்றைக்கி உங்களை சுற்றி நம்புறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை, நடக்குங்கிறதுக்கு அறிகுறியே இல்லை. நடக்காதுக்கிறதுக்கு 1000 ரீசன் இருக்குது. உலகத்தில் இருக்கவங்க சிரிக்கிறாங்க. 100% கடவுளால் மாத்திரம் தான் முடியும். சில நேரங்கள் எனக்கு விசுவாசத்தை கொடுக்குறதுக்கு ஆண்டவரே ஹெல்ப் பண்ணுங்க நம்மளே கேட்டுட்ருக்கோம். அப்பப்போ டவுன் ஆகிருது வண்டி அப்படின்னு. அப்படி நீங்கள் நம்பி வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது 100% சொல்கிறேன், நீங்கள் தான் அந்த குடும்பத்துலேருந்து செலக்ட் பண்ணப்பட்ட ஆபிரகாம் சொன்னேன்ல, உங்களோட ரிசல்ட் இப்படி தான் இருக்கும். உங்களோட ரிசல்ட் இப்படி தான். எத்தனை பேர் இந்த மாதிரி ரிசல்ட்டை பார்க்க விரும்புகிறீங்க? இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, பரலோகத்தில் வேற லெவல். அப்போ நம்ம பாருங்கள் எவ்வளோ பிளெஸ்ஸிங் பாருங்கள். இங்கிட்டு போனாலும் பிளெஸ்ஸிங், இங்கிட்டு போனாலும் பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங் தான் உங்கள் தலையெழுத்து. ஆமென். நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம்.